lesson from her great Sundari Padmavati Mataji. Mataji is going to speak on the topic fate of fools who consider Krishna as human. This topic she is going to speak from Bhagavad Gita chapter number 9 and shloka 12. Let's welcome Mataji by chanting Hare Krishna Mahamantra. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna. அன்பார்ந்த பக்தர்களே, இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் இஸ்கான் சென்னை வரவேற்கிறது. இன்றைய பகவத்கீதை உபன்யாச தொடரில் நம்மிடையே பேச இருப்பவர் அருள்நிறை சுந்தரி பத்மாவதி மாதாஜி அவர்கள். அவர்கள் இன்று பகவத்கீதை 9வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்திலிருந்து பேச போகிறார்கள். அவர் நாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அவர் இன்றைய தலைப்பு கிருஷ்ணரை மனிதனாக கருதும் முட்டாள்களின் கதி என்பதை பற்றி பேச போகிறார்கள். அவர்களை நாம் இஸ்கான் சென்னை சார்பில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லி வரவேற்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Mataji. You can start. Hare Krishna, Mataji. Thank you, Mataji, for the lovely introduction. Thank you. Om Ajnana Timirandasya Jnananjana Shalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Nama Om Vishnu Padaya Krishna Prashtaya Putale Srimate Bhakti Vikasa Swamin Idinamine. Nama Om Vishnu Padaya Krishna Prashtaya Putale Srimate Bhakti Vedanta Swamin Idinamine. Namaste Saraswata Devi Gauravani Pracharine Nirvisesha Shunyavadi Vashatya Deshadarine Vancha Kalpadarupyasya Kripa Sindupya Evacha Padidanam Pavanepyo Vaishnavepyo Namo Namaha. He Krishna Karuna Sindhu Dinabanto Jagatpate Gopesa Gopika Kanta Radha Kanta Namostute Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanu Sute Devi Pranamami Haripriye. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Kadadara Shivasati Gaurabhakta Vrinda. Hare Krishna 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 Hare Hare. Hare Rama 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 Hare Hare. Jai Srila Prabhupada ki Jai Gurudev. Hare Krishna. பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பளித்த சென்னை இஸ்கான் நிர்வாகத்தினருக்கும் நார்த் சங்கா பக்தர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை மற்றும் இந்த உரையை கேட்க வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் அத்தியாயம் 9 மிக ரகசியமான அறிவு, அத்தியாயம் 9 மிக ரகசியமான அறிவு பதம் 12 பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக 9வது அத்தியாயத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை நாம் இப்போது காணலாம். அனைவருக்கும் அறிந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சதா உங்களுக்கு எல்லாருக்கும். அதாவது அனைத்து சாஸ்திரங்கள், எல்லா விதமான சாஸ்திரங்களுடைய சாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா பகவத்கீதைன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியாது. அதுலயும் பாத்தீங்கன்னா பகவத்கீதையுடைய சாரம் என்ன அப்படின்னு கேட்கலாம். எல்லா சாஸ்திரங்கள், வேதங்கள் நமக்கு நிறைய இருக்கு. வேதங்கள் 4, உபனிஷத்துக்கள் 108 எல்லாம் நிறைய இருக்கலாம். புராணங்கள் 18 எல்லாமே இருக்குல்ல. இது எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் எதுன்னு கேட்டா பகவத்கீதை. பகவத்கீதையினுடைய சாரம் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சாப்டர்ஸ் தெரியும். முதல் 1 to 6, 7 to 12, அதுக்கப்புறம் 13 இருந்து 18. சோ 3 விதமா பிரிச்சிருக்காங்க. மிடில் இருக்கிற இந்த 7 to 12 தான் வந்து the whole பகவத்கீதையோட சாரம்னு சொல்லுவாங்க. அந்த மத்திய உள்ள 6 chapters. ஓகே, இந்த 6 chaptersோட சாரம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த மத்தியில உள்ள 6 அத்தியாயத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அத்தியாயம் 9, 10. இந்த அத்தியாயம் 9, 10க்கு இன்னொரு மகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பகவத்கீதைக்கே ஒரு மையம் அப்படின்வாங்க. மத்திய சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா 1 இருந்து 8 வரைக்கும் 8 சாப்டர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11 இருந்து 18 வரைக்கும் ஒரு 8 சாப்டர்ஸ். 8, 8, 16, 9 and 10 இது மிடில் இருக்குது. சோ ரொம்ப ரொம்ப சாப்டர்ஸே பாருங்க, பேரே பாருங்க, மிக ரகசியமான அறிவுன்னு சொல்லுவாங்க. சோ ரொம்ப ரொம்ப கான்பிடென்ஷியல் நாலேஜ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். சோ நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சாப்டர்ஸோட
சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9th and 10th சாப்டர்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இப்ப நாம வந்து இந்த 9வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். ஸோ அதுல பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ராஜவித்யா ராஜயோக்கியம் ஸ்லோகம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ முதல் 3 ஸ்லோகங்கள்ல வந்து பகவான் வந்து இந்த பக்தி தான் வந்து எல்லா அறிவின் அரசன் மற்றும் அது மிக ரகசியமான அறிவு அப்படின்னு சொல்றோம். அதை உற்சாகத்துடன் செய்யக்கூடியது அப்படின்றது பத்தியும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 4 to 10 வரை உள்ள ஸ்லோகங்கள்ல பாத்தீங்கன்னா பகவான் வந்து அவர் தான் எல்லாமேன்றதை அவரே சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, பட் இதுல ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கார். பிரபஞ்சத்தினுடைய படைப்பாளர் அவர் தான், பராமரிப்பாளர் அவர் தான், கட்டுப்பாடர் அவர் தான் ப்ரொடெக்ட் பண்றாரு, கட்டுப்படுத்துற எல்லாமே கண்ட்ரோலர் அவர் தான், சுப்ரீம் கண்ட்ரோலரும் அவர் தான். இருந்தும் அவர் வந்து நான் எப்படி எல்லாத்துக்கும் தனிச்சிருக்கேன், பற்றற்று இருக்கிறேன் அப்படின்றத பத்தி பகவானே வந்து இந்த 4 to 10 ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 11 to 14 ஸ்லோகம் வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா, பகவான் வந்து அவர் மனித ரூபத்தை எடுத்து அவர் எப்பெல்லாம் வரும்போதோ அவர்களை வந்து என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்காம அவருடைய மேன்மையை, அவருடைய உயர்ந்த நிலையை வந்து புரிஞ்சுக்காம அவரை ஜஸ்ட் சாதாரண மனுஷனா நினைச்சு அவரை வந்து ஏளனம் செய்கிறார்கள், அவங்க வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்டுறாரு பகவான் ஆக்சுவலி. அதே சமயத்துல அவர்கிட்ட அன்போடு பக்தி செய்யற பக்தர்களை வந்து மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புகழவும் செய்யறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 15 to 25வது ஸ்லோகம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான வழிபாட்டாளர்கள், என்னென்ன வழிபாடு, ஞான யோகம் மூலமா பக்தியோ அந்த மாதிரி பல்வேறு வகையான வழிபாட்டாளர்களை பத்தி சொல்றாரு. 24 to 34 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தியோட மேன்மையை சொல்றாரு. நமக்கு தெரியும், நல்ல ஈஸியா பத்திரம் புஷ்பம் பழதெல்லாம் இந்த சாப்டர்ல தான் வரும். எப்படி வந்து பக்தி ரொம்ப சுலபமானது, ஈஸியா நம்ம எப்படி பக்தி செய்யலாம், ஒரு டெக்னிக்கை நமக்கு பகவான், நம்ம எல்லாம் ரொம்ப பிஸியா ஓடிட்டே இருக்கும் இல்லையா. சோ அதனால என்ன சொல்றாரு பகவான், நம்ம ஈஸியா பக்தி பண்றதுக்குரிய வழிமுறைகள்லாம் சொல்லித்தரார். எப்படி எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்யறதுன்றது. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பக்தியில இருந்து தப்பாவும் இருப்பாங்க, ஆக்சுவலி தவறான வழியில போவாங்க, இல்ல ரொம்ப சில மோசமான பிஹேவியர்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ணுவார் பகவான், அவங்கள மன்னிச்சு அவங்களை எப்படி பகவான் வந்து பட் ஸ்டில் அவங்க பக்தியில ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னா அவங்கள மன்னிச்சு அவங்களை தூய்மைப்படுத்துறார் அப்படின்றத எப்படி சொல்லியிருக்கிறார். அப்புறம் யாரா இருந்தாலும் சரி, இழிகுலத்துல பிறந்தவங்களாலும் சரி, பெண்களா வந்து யார் வேணாலும் வந்து பக்திக்கு வரலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த சாப்டர்ஸ்ல இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் தன்னிடம் முழுமையா சரணடைவனர் வந்து நான் வந்து என்னை வந்தடைவார்கள் அப்படின்றது வந்து ஒரு உறுதி கொடுக்குறாரு, அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் வந்து இந்த 9th சாப்டரோட ஒரு முன்னோட்டம். இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ல இருக்குன்றது. நாம பார்க்க போறது வந்து அந்த 11 to 14 சொன்னாலே நான் உங்களுக்கு 11 ஸ்லோகம் நேத்து முடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம 12th ஸ்லோகம் தான் படிக்க போறோம். நாம இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, மோகாஷா மோக கர்மானோ மோகஞான விசேதசக ராட்சசிம் ஆசூரிம்ஷ ஏவ பிரகிருதிம் மோகினிம் ஸ்ரீம். மோகாஷா மோக கர்மானோ மோகஞான விசேதசக ராட்சசிம் ஆசூரிம்ஷ ஏவ பிரகிருதிம் மோகினிம் ஸ்ரிதா. மோக அஷா ஆசைகளால் மயங்கியவர்கள், மோக கர்மனா பலன் நோக்கு செயல்களால் மயங்கியவர்கள், மோக ஞானத்தினால் மயங்கியவர்கள், விசேதச குழம்பியவர்கள், ராட்சசிம் ராட்சசமான, ஆசூரிம் அசுரத்தனமான, நாத்திகமான, ச மேலும், ஏவ நிச்சயமாக, பிரகிருதிம் இயற்கை, மோகினி மயக்குகின்ற, ஸ்ரீதா அடைக்கலம் கொண்டு. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு இச்சாய். இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சசத்தனமான கருத்துக்களாலும் நாத்திக கருத்துக்களாலும் கவரப்படுகின்றனர். அத்தகு மயங்கிய நிலையில் அவர்களது முத்திக்கான ஆவல்கள், பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வி அடைகின்றன. பொருளுரை: தங்களை பக்தி தொண்டிலும் கிருஷ்ண உணர்விலும் இருப்பவர்களாக எண்ணிக்கொண்டு இதயத்தில் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை பூரண சத்தியமாக இன்னும் ஏற்றுக்கொள்ளாத பக்தர்கள் பலர் உண்டு. முழுமுதற் கடவுளிடம் திரும்பிச் செல்லுதல் என்னும் பழத்தை அவர்கள் என்றும் சுவைக்க முடியாது. அதுபோல பலன்களை எதிர்நோக்கி புண்ணிய செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களும் இந்த பௌதீக பந்தத்திலிருந்து முக்தியடை விரும்புபவர்களும் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பரமர புருஷ பகவானான கிருஷ்ணரை இழிந்துரைக்கின்றனார்கள். வேறு விதமாக கூறினால், கிருஷ்ணரை ஏளனம் செய்பவர்கள் அசுரர்களாகவும் நாத்திகர்களாகவும் கருதப்படுகின்றனர். பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் கூறியுள்ளபடி துஷ்டர்களான இத்தகு அரசர்கள் கிருஷ்ணரிடம் ஒருபோதும் சரணடைவதில்லை. எனவே பூரண சத்தியத்தை அடைவதற்கான அவர்களது மன கற்பனைகள் சாதாரண ஜீவாத்மாவும் கிருஷ்ணரும் ஒன்றே எனும் தவறான முடிவிற்கு அவர்களை கொண்டு வருகின்றது. இத்தகு தவறான நம்பிக்கையால் மனிதனின் உடல் தற்போது ஜட இயற்கையால் வெறுமே மூடப்பட்டிருப்பதாகும். இந்த ஜட உடலிலிருந்து விடுபட்ட உடனே அவனுக்கும் கடவுளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்றும் எண்ணுகின்றனர். கிருஷ்ணருடன் ஒன்றாகி விடுவதற்கான இம்முயற்சி மயக்கத்தின் காரணத்தால் தோல்வியையே தரும். நாத்திகமும் அசுர கலாச்சாரமும் கொண்ட இத்தகு ஆன்மீக அறிவு என்றும் பயனற்றது. இதுவே இப்பதத்தின் உட்பொருள்.
வேதாந்த சூத்திரம், உபனிஷத் போன்ற வேத சாஸ்திரங்களின் மூலம் இத்தகைய நபர்களால் வளர்க்கப்படும் அறிவு எப்போதும் தோல்வியிலேயே முடியும். எனவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதுவது மிகப்பெரிய குற்றம். அவ்வாறு கருதுபவர்கள் நிச்சயமாக குழப்பத்திலேயே இருப்பர். ஏனெனில் அவர்களால் கிருஷ்ணனுடைய நித்தியமான ரூபத்தை புரிந்து கொள்ள முடியாது. பிருகத் விஷ்ணு ஸ்மிருதியில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது, யோவேத்தி பௌதிகம் தேகம் கிருஷ்ணஸ்ய பரமாத்மனக ச சர்வாஸ்மாத் பகிஷ்யாரிய ஸ்ரௌத ஸ்மார்த்த விதானதக முகம் தஸ்யாவலோக்யாவி ச சேலம் ஸ்நானம் ஆச்சரேத். கிருஷ்ணரது தேகத்தை பௌதீகமாக கருதுபவன் ஸ்ருதி ஸ்மிருதியின் சடங்குகள் மற்றும் செயல்களிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். யாரேனும் அத்தகையவனது முகத்தை தற்செயலாக காண நேரிட்டால் அப்பாதிப்பிலிருந்து தடுத்துக் கொள்வதற்காக உடனே அவன் கங்கையில் நீராட வேண்டும். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் உள்ள பொறாமையின் காரணத்தால் மக்கள் அவரை கேலி செய்கின்றனர். அத்தகையவர்களின் வருங்காலம் நாத்திகத்தன்மையும் அசுரகுணமும் கொண்ட இரங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதே. அவர்களது உண்மை அறிவு என்றென்றும் மயக்கத்திலேயே இருக்கும். படிப்படியாக அவர்கள் படைப்பின் இருண்ட பகுதிகளுக்கு இழிவடைகிறார்கள். சோ ஸ்லோகம் மோகாஷா, 3 விதமான மக்கள் சொல்லியிருக்காரு. மோகஷா, மோக கர்மனா, அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தோட தொடக்கம் இது. அவஜானந்தி மாம் மூடா சொல்லியிருப்பாங்க, என்னை ஏளனம் செய்கிறார்கள். மானுஷம் தனுமாஷிதம், நான் மனித உறவில் எப்போதெல்லாம் நான் வரும்போதும் என்னுடைய பரம்பாவம் என்னுடைய மேன்மையான அந்த தன்மையை, என்னுடைய உயர்ந்த தன்மையை, பரம இயற்கையை யாரும் புரிஞ்சுக்காம என்னை அவஜானந்தி ஏளனம் செய்கின்றார்கள் அப்படின்ற மமபூத மகேஸ்வரம். அவங்க நான் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளன் அப்படின்றதே மறந்துடுறாங்க. மறந்துட்டு நான் மனுஷனா இருக்கேன்ற ஒரு காரணத்தினால என்ன பண்றாங்க, மனித ரூபத்தில் இருக்கலன்றதுனால என்ன பண்றாங்க, என்னை ஏளனம் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. முட்டாள்கள் சொல்றாரு, அவஜானந்தி ஏளனம் செய்கின்றார்கள், மாம் என்னை மூடா, முட்டாள்கள். யார் முட்டாள்கள்? என்னை பத்தி தெரியாது, என்னுடைய மேன்மை தெரியாதவர்கள் சொல்றாரு. சோ அந்த முட்டாள்களுடைய கதி என்ன அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல, அந்த முட்டாள்களுக்கு என்ன ஆகும், வாட் வில் ஹேப்பன், வாட் இஸ் தேர் ஃபேட், அவங்களோட தலைவிதி என்ன தலைப்புல சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு என்னதான் ஆக போகுது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த நெக்ஸ்ட் ராட்சசிம் ஆசுரிம் ச ஏவ பிரகிருதிம் மோகினிம் ஸ்ரிதா அப்படின்றது. இந்த 3 பேர் போகஷா அவங்க என்னன்றது நான் பின்னாடி ஸ்லோகம் சொல்றேன். சோ இவங்களுக்கு இந்த ராட்சச தன்மை பெறுவார்கள், நாத்திக தன்மை அடைவார்கள். அவங்க என்ன பண்ண, நாத்திக உடல் கிடைக்கும், நாத்திக சுவாவம் கிடைக்கும், ராட்சச உடல் கிடைக்கும், ராட்சச சுவாவம் வரும் சொல்றாங்க. ஏன்னா மோகினிம் ஸ்ருதிம், ஒரு விதமான மயக்கத்தினால அவங்களுக்கு என்ன பண்றாங்க, முட்டாள்கள், அவங்களுக்கு பகவானை பத்தின விஷயம் தெரியல. சோ அதனால அவங்களை அப்படி ஆகுறதுனால அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை அடையும் சொல்றாங்க. ஓகேவா? சோ நாம எல்லாரும் பார்த்திருப்போம். நாத்திகர்கள் யாராவது, நாத்திகர்கள் பார்த்திருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, அவங்களோட ஏதாவது ஆர்கியூமெண்ட், வாதம் பண்ணிருக்கீங்களா? யாருக்காவது இருந்தா முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க, இல்ல நான் கூட சொல்லலாம் ஆக்சுவலி. ஓகே, இனிமே நம்ம லேட்டா போயிட்டு இருக்கனால சில நாத்திகர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்ரீரங்கத்தோட நம்ம சைத்தன்ய மகாபூட குடில இருக்கிற பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாத்திகத்தன்மையான ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒருத்தரோட ஸ்டாச்சு இருப்பாங்க நமக்கு ஆக்சுவலி. சோ அவங்களோட வாதமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் தான் பார்க்கவே முடியலையே, நாம தான் கடவுளை பாக்குறது இல்லையே, அதனால நான் நம்பல, பார்க்கல, நம்பல, கண்ணுக்குள்ள அம்மா அப்பா இருக்காங்க, தெய்வம் தாய் தந்தை தான் தெய்வம், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா என்ன பண்ணாங்க, கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்றதையும் அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னா, கடவுள் இருந்தால் ஏன் இந்த மாதிரி நமக்கு இந்த டிஸ்பாரிட்டிஸ், இந்த பாரபட்சம் எல்லாம் இருக்கு, ஏழ்மை துன்பம், சில பேர்லாம் நிறைய பணக்கார, சில பேர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு, இந்த மாதிரி பாரபட்சம் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும், இத்தனை கடவுள்களா, நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளவு கடவுள் சொல்றீங்க, எங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு கடவுள் இருக்கிறவங்க போய் நம்புவாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பெரிய மரம், ஆலமரம் பெருசுன்னா எப்படி இருக்கும், நிறைய வேர் இருக்கும், நிறைய கிளைகள் இருக்கும், பிரான்சஸ். நேத்து மலைக்கு சிங்கிளா ஒண்ணுதான் இருக்கும், நேத்து வச்ச செடிக்கு என்ன வரும், ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும். அனாதி இல்லையா, சனாதன தர்மம் அனாதிமானது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை புரிஞ்சுக்க முடியாது அவங்களை, இத்தனை கடவுளும் அவங்களுக்கு இருக்காங்க, இவ்வளவு பிரான்சஸ் அப்படின்ற ஒரு டவுட் வரும் அவங்களுக்கு எல்லாம். சோ அதனால நாங்க நம்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, சயின்டிபிகலி இட் இஸ் நாட் ப்ரூவ்ட் அப்படின்னு, சயின்ஸ் விஞ்ஞானிகளால இது ப்ரூவ் செய்யப்படல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க கடவுளுக்கு செய்யற சேவையை நீங்க ஏன் மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு ஏன் தான தர்மம் ஏன் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ். இதெல்லாம் இது கேள்விகளை பார்த்தாலும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்மளுக்கு சிறப்பான பதில்கள் இருக்கு தெரியும். அதனால முட்டாள்தனமான கேள்விகள் தெரியும். முட்டாள்கள் இன்னொன்னு ரொம்ப முட்டாள்தனமா இன்னொன்னு சொல்லுவாங்க, தமிழ் சொல்லுவாங்க, நாங்க தமிழை நேசிக்கிறோம், எல்லாம் தமிழ் தான் எங்க உயிர் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா பார்த்தா தமிழுக்கு ஒரு இலக்கணத்துக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பெரிய ஆறாவே இருக்குன்றது ஆழ்வார்களுடைய
பாசுரங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்க. ஆக்சுவலி 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள அந்த இலக்கணத்தை ரசிப்பாங்க. இலக்கியத்தையே ஆண்டாள் திருப்பாவை, ஆண்டாள் இருப்பாங்களா எல்லாம் ஒத்துக்கலாம். ஆண்டாள் திருப்பாவை எல்லாரும் 5 வயசு பொண்ணு எழுதின ஒரு பாடல், 30 பாசுரம், முத்துமணிகள் பாசுரம், எல்லா வேதத்தினுடைய சாரம் அது ஆண்டாள் திருப்பாவை. எல்லாருக்குமே பிடிக்கும் ஆண்டாள் திருப்பாவை. நாத்திகர்களுக்கு பிடிக்கும். நான் நிறைய நாத்திகர்கள் பார்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாத்திகர்கள்லாம் வந்து தமிழ் ஆசிரியர்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண்டாள் திருப்பாவையை ரசிக்கிற ரசனை வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த அளவுக்கு ரசிப்பாங்க. அதனுடைய இலக்கணம், இலக்கியம், அந்த பொருள் கோர்வை, அந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா வந்து அந்த திருப்பாவை பாடலால் பாடப்பட வேண்டிய பகவானை மட்டும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இது எந்த விதமான முட்டாள்தனம் தெரியல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணர் இருக்காரு, இதுவே மகாபாரதமே ஒரு கட்டுக்கதை, கிருஷ்ணர் எல்லாம் ஒரு கட்டுக்கதை, ராமாயணம் ஒரு கட்டுக்கதை, ராமர் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இன்னொன்னு சொல்லுவாங்க, அவங்க கிருஷ்ணர் வந்து 108 மனைவியரை திருமணம் செய்தார் இல்லையா, அது வந்து சரியான்னு சொல்லுவாங்க. அப்ப நான் கேட்பேன் என்னன்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா, கிருஷ்ணர் இருக்காருன்ற ஒத்துக்கிறீங்க இல்லையான்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து கிருஷ்ணர் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா கிருஷ்ணரை திட்டுவாங்க. ராமர் வந்து இல்ல, அதெல்லாம் ராமாயணம் கட்டுக்கதைன்னுவாங்க. ஆனா வந்து அவர் வந்து அவ்வளவு பெரிய மகான் சொல்றீங்க, அவர் வாலியை வந்து மறைந்து நின்று வந்து கொண்டுட்டாரு, அவரு அது தப்புதானே, அவர் பண்ணது தப்புதானே. அப்ப நான் சொல்லி ராமரை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. சோ இதை விட ஒரு முட்டாள்தனம் இந்த நாத்திகர்கள் வந்து பகவான் வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பார்த்தோம். இதை விட ஒரு முட்டாள்தனமே இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுள் இல்லைன்னு பேசுற மேடையில வந்து பெரிய பெரிய மேடையெல்லாம் போட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு தொண்டர்களை ஊக்குவிக்கிற தலைவர்களோட வீட்டுல போய் பாத்தீங்கன்னா கரெக்டா சூப்பரா பூஜை ரூம் இருக்கும் அவங்க வீட்டுல. நம்ம வீட்டுல கூட அந்த அளவுக்கு சிம்பிளா தான் இருக்கும். நம்ம கூட ஒரு மேபி ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு தான் பகவானுக்கு ஃபிளவர் வாங்கி ஆஃபர் பண்ணுவோம். ஆனா அவங்க வீட்டுல நிறைய செலவு பண்ணி அழகா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். அருமையா பூஜை ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் இருக்கும். இதெல்லாம் நான் பிரத்யட்சமா பார்த்த நாத்திகர்களோட வீட்டுல இதெல்லாம் நடந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் யாருக்காவது உடம்பு சரியில்லை உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கால் எங்க போனா ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் சந்நிதியில தான் போவோம். அங்கதான் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு நம்ம மெம்பர்ஸ்க்கு அர்ச்சனை, பெரிய பிரச்சனைகளா வரும்போது என்ன பண்ணுவாங்க, ராமானுஜர் தரிசனத்துக்கு போவாங்க. அங்க போய் அர்ச்சனை நடக்கும், எல்லாமே நடக்கும் அவங்களுக்கு. அப்புறம் பார்த்தா இன்னும் பார்த்தா அத்திவரதரோட தரிசனம் பாத்தீங்கன்னா நிறைய நாத்திகர்கள் வந்து அங்க போய் தரிசனம் எடுத்தாங்க. சோ இப்படி பாத்தீங்கன்னா இவங்கள்தான் வந்து குழம்பியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. முந்தைய ஸ்லோகத்துல என்னன்னு இந்த வார்த்தையில இந்த ஸ்லோகத்துல என்ன வார்த்தை சொல்றாருன்னா விசேதசக, இவ்வாறு குழம்பியவர்கள். இந்த குழம்பினர்கள்லாம் முன்னாடி சொன்னார்ல, என்னை பத்தின பெருமைகள் தெரியாதவர்கள், என்னுடைய பரம் தன்மை அறியாத, நான் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளன் அப்படின்றது தெரியாதவங்கள முட்டாள், அவஜானந்தி மூடா, இந்த முட்டாள்களை தான் என்ன பண்றாரு பகவான் என்ன சொல்றாரு, விசேதசகன் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. முன்னாடி ஸ்லோகத்துல வந்து மூடஹா அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலி. சோ இதையே வந்து இந்த மூடர்கள்ன்றத நிறைய இடத்துல பயன்படுத்திக்காரு பகவான். நிறைய இடத்துல நம்ம நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவதா மூடோயம் அபிஜானாதி, நான் மூடர்களுக்கு நான் காணப்படுவாரு. 7th பாயிண்ட்ல மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா 7th and 9th வந்து மோரார்லெஸ் சேமாவே இருக்கும். 7th பாயிண்ட்ல வந்து நீங்க 3rd and 5th பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். 3rd சாப்டர்ல வந்து கர்மயோகத்தை பத்தி சொல்லியிருப்பாரு, டீப்பா 5th பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி 9th வந்து பக்தி யோகத்தை, 7th வந்து பக்தி யோகம் சொல்லப்பட்டிருக்கும். 9th வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ 7.15 நீங்க தெரியும் எல்லாருக்கும், நமாம் துஷ்பதினோ மூடா பிரபத்தியந்தே நராதமா மாயா பக்ருத ஞான ஆசூரம் பாவம் ஆஸ்ரிதா. அதாவது 4 விதமான துஷ்டர்கள் என்னை வந்து சரணடைவார். அது வந்து மூடர்கள் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றாரு, மூடர்கள். அது இந்த வகையான மூடர்கள் தான். மூடர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருப்பாங்க மூடர்கள் நராதமர்கள், மாயா பக்ருத ஞான ஆசூரம் பாவம் ஆஸ்ரிதா. 3 பேர்லாம் மூடர்கள், நராதமா, மாயா பக்ருத ஞான ஆசூரம் பாவம் ஆஸ்ரிதா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மூடர்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க, மிருகத்தை போல் உழைப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மிருகம் மாதிரி என்ன பண்ணுவாங்க, டைம் நாங்களாம் கூட அந்த பிஸி 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 ஆல்வேஸ், எதுக்குதான் ஓடுறோம்னு எல்லாமே ஒரு பொய்யான எஜமானர்களுக்காக கண்டினியூஸா உழைச்சிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய ரியல் எஜமானன் யாருன்னு தெரியாமலே ஆக்சுவலி. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, பகவானுக்காக கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட என்ன பண்ணுவாங்க, பக்தியை பத்தி தெரிஞ்சவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி வந்தவர் தான். ஆள வந்தார் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, முன்னாடி ஆசிரமத்துல வந்து ஒரு சத்திரிய ஆசிரமத்தில் தான் இருந்தார் ஆக்சுவலி. அவர் ஒரு ராஜாவா தான் இருந்தாரு. ஆள வந்தாருக்கு வந்து ஒரு ஆச்சாரியர், அவரோட நாதமணிகளோட சிஷ்யர் வந்து போயிட்டு அவர் எப்படியாவது சம்பிரதாயத்துக்கு, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கூட்டு வர்றதுக்காக டெய்லி ஒரு கீரை கொடுப்பாரு. அந்த கீரை பேர் கூட எதுவும் சொல்லுவாங்க, மறந்துட்டேன் நான். அந்த கீரை டெய்லி ஒரு 10 நாள் கொடுத்துட்டே இருப்பார் ஆக்சுவலி.
அந்த கீரை 10 நாள் கொடுத்துட்டே அந்த ராஜா என்ன பார்க்கணும் பார்க்க முடியாது. நல்லா பண்ணுவாரு, அந்த சமையல் கட்டுல போய் அந்த கீரை செஞ்சு சாப்பிட்டு நல்லா வந்துட்டு இந்த கீரை 10 நாளுக்கு அப்புறம் நிறுத்திடுவார். ஏன் இந்த கீரை வரல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு, அதனால செஞ்சு கொடுத்தோம். ஓகே, மறுமுறை இன்னொரு முறை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அவரை வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு மறுபடியும் திரும்பி வருவார், கீரை கொடுப்பார். நீங்க இத்தனை நாள் வரணும் இல்லையா, ராஜா உங்களை கேட்டார், அதனால நீங்க போய் பார்க்கணும்னு சொல்லவே போய் பார்த்தா ஓகே, நீங்க எதுக்காக எனக்கு கீரை கொடுத்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து எனக்கு வேண்டாம். அளவந்த நாதமணியோட சிஷ்யர் சொன்னாரு, உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். என்ன, உங்க பாட்டுனார், உங்க தாத்தா வந்து என்கிட்ட பொக்கிஷம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பொக்கிஷத்தை வந்து அந்த அந்த பொக்கிஷம் வந்து நம்ம வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவார். சோ அந்த பொக்கிஷமா என்னன்னு தேடி வருவார். அப்பதான் ரங்கநாதர் கொண்டு போய் காமிப்பார், அவருடைய பார்வையை காமிப்பார். அதை பார்த்ததுமே என்ன பண்ணுவாரு, பக்தனா மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஆச்சாரியனா வந்து நம்ம கிடைச்சது. சோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, ராஜ்யம் அது இது பிஸின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மூடர்கள் வந்து கழுதியை போல் உழைப்பார்கள். பகவானை பற்றி அறிஞ்சுக்கணும், அவரை பத்தி கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குதான் வந்து மூடம். இப்போ ஒரு பன்றி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பன்றி கிட்ட நல்ல கீ ஸ்வீட்ஸ், நல்ல பகவான் நல்லா ஆஃபர் பண்ண நெய்ல பண்ண ஸ்வீட்ஸ், நெய்ல பண்ண பலகாரம் எல்லாம் கொண்டு போய் கொடுங்க. மனித மலம் இருக்கும், எதை அதை விரும்பி சாப்பிடும், மனித மலத்தை தான் விரும்பி சாப்பிடும். பிகாஸ் தட் இஸ் இஸ் நேச்சர் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு இல்லையா. சோ இதனால அதுக்காக நம்ம என்ன பண்ண, மனித மலம் தான் சிறந்தது, கீ ஸ்வீட் சிறந்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த நிலைமையில தான் நாம எல்லாருமே இருக்கோம். மூடர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே எந்த நிலைமை இருக்காங்க, நெய் ஸ்வீட்டை விட்டுட்டு, பிரபுபாதரோட உதாரணம் இது, ஆக்சுவலி ஒப்புமை இது. நெய் ஸ்வீட்டை விட்டுட்டு நம்ம மனித மலத்தின் பின்னாடி போன்ற பன்றி போன்றதான் வந்து பகவத் விஷயங்களை விட்டுட்டு மெட்டீரியல் லைஃப்காக நம்ம தொடர்ந்து உழைக்கின்ற மூடர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நராதமா பிரபுபா சொல்லியிருக்காரு, 99 பேர் வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா நராதமா தான் மனிதனில் கடைநிலையோர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு சமூகம், அரசியல் மற்றும் மதத்துல வந்து எந்த விதமான ஒழுக்கமான கொள்கைகள் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜகாய் மதாய் போன்றவர்கள், அவங்க வந்து பிராமணர்களா இருந்தாங்க. பிராமணர்களா இருந்து என்ன பண்ணாங்க, அவங்க மது பழக்கம் இருந்தது, சூதாட்டம் பழக்கம் இருந்தது, பிற பெண்கள் கூட தவறான தொடர்பு இருந்தது, எந்த விதமான கல்ச்சுரல் ஒரு சிவிலைஸ்டு பிஹேவியர் இல்லாம என்ன பண்ணாங்க, ரோட்ல இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பீப்புள் தான் என்ன சொல்றாங்க, நராதமா கடைநிலை. இவர்களும் வந்து ஒரு முட்டாள் மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அடுத்த கேட்டகரி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கேட்டகரி, மாயா பக்ருத ஞானா அப்படின்றாங்க. இதுல வந்து சில பேர் நம்ம நம்மள மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. மாயா பக்ருதனா மாயினால் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மேன்மையான அறிவு வந்து மயங்கியவர்கள், உண்மையான அறிவு வந்து மயக்கப்பட்டிருக்கா அவங்களுக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நல்லா எஜுகேட்டடா இருப்பாங்க, கல்வி அறிவுடையவர்களா இருப்பாங்க, தத்துவ ஞானிகளா இருப்பாங்க, கவிஞர்களா இருப்பாங்க, இலக்கியவாதிகளா இருப்பாங்க, விஞ்ஞானிகளா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா பகவத்கீதையை படித்தவர்களாக கூட இருப்பார்கள். பகவத்கீதை வந்து படிச்சவங்களா கூட இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, டெய்லி பகவத்கீதை படிப்பாங்க. திஸ் கிவ்ஸ் மீ a very good lesson for me, it is a life lesson சொல்லுவாங்க. நல்லா படிக்குது, நான் பகவத்கீதை தான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா பகவானை முழுமுதற் கடவுளாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பகவானை முழுமுதற் கடவுளாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப மகா அபச்சாரம் இல்லையா? ஆக்சுவலி பகவத்கீதை ஆஸ் இட் இஸ் பிரபுபாதா வச்சாரு. பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் ஏன் நமக்கு வச்சாரு நம்ம புக்ஸ்ல கேட்டீங்கன்னா, பகவான் வந்து பகவத்கீதையை பகவான் சொன்ன பிரகாரம் வந்து அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டார். பகவான் எப்படி சொன்னாரோ, எப்படி அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டாரோ, அதே போல வந்து என்ன பண்ணோம், நாமளும் வந்து பகவத்கீதை புரிஞ்சுக்கணும். அங்க பகவான் என்ன சொன்னார், அர்ஜுனன் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, பகவான் சொன்னாரு எல்லா இடத்துலயும் சார் நான் தான் கடவுள் அப்படின்றத சொன்னாரு. அர்ஜுனன் வந்து என்ன பண்ணாரு, அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரணாகதி அடைஞ்சார் அவங்கள ஆக்சுவலி. சோ அந்த மனநிலை நாம என்ன பண்ணோம், அதை புரிஞ்சுக்கணும். பகவத்கீதை புரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதை வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும், நிறைய மேனேஜ்மெண்ட், நிறைய பேர் என்ன பண்றாங்க, மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் நிறைய செமினார்ஸ் எல்லாம் போடுறாங்க. 25,000 50,000 கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் போடுறாங்க. மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், லேர்ன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் ஃப்ரம் பகவத்கீதா வருது. நிறைய பேர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் ஃப்ரம் பகவத்கீதா நிறைய பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் போடுறாங்க. பகவத்கீதை வச்சு என்ன பண்றாங்க, யோகா டெக்னிக்ஸ் 6th சாப்டர் வச்சு என்ன பண்ணுவோம், யோகா டெக்னிக்ஸ்ன்றாங்க. ஆனா அங்க பகவான் முதல்ல சொன்ன விஷயத்த எல்லாரும் மறந்துடுவாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாம் மட்டும் போயிடுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, இதுல வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இந்த மாயா பக்ருத ஞானம், மாயினால் உயர்ந்த மேன்மையான அறிவை இழந்தவர்கள், மறைக்கப்பட்டவர்கள், அவங்கதான் போரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, மாயனுடைய தாக்கத்தால மேன்மையான அறிவை இழந்து பகவானை முழுமுதற் கடவுளாக ஏற்பதில்லை. அவங்களும் வந்து ஒரு முட்டாள்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆசூரம் பாவமாஷி தான். ஆசூரம் பாவமாஷன்னா இவங்கதான் டைரக்டா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னலையா நானு, அசுர கொள்கை உடையவர்கள், நாத்திக கொள்கை உடையவர்கள்,
இவங்க எப்படி இருப்பாங்கன்னா முழுமுதற் கடவுளிடம் பொறாமை கொண்டவர்கள். எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்றாரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்றாரெல்லாம் பாத்துக்க மாட்டாங்க. எப்பவும் என்ன பண்ணுவாங்க, பகவான் என்ன சொன்னாலும் அது எதிர்த்து பேசுறதுலயே இருப்பார். துரியோதனன் மாதிரி என்ன சொல்லுவாங்க, அது என்ன நல்லதா கெட்டதா கரெக்டா சொல்றாங்க, எது சொன்னாலும் நோ கரெக்டா வச்சு அவங்க நல்லது எது ஒண்ணு. சில குழந்தைங்க எல்லாம் அப்படி இருப்பாங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி எதிர்த்து பேசுவதையே வாழ்வுடைய முக்கிய, பகவானை எதிர்ப்பதே அவங்களோட முக்கிய நோக்கமா இருக்கும். அவங்கதான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆசூரம் பாவம் ஆசிரிதா. ஆசூரம் அசூர குணம் அசுர பாவம் உள்ளவர்கள், வெளிப்படையான நாத்திகர்கள் பெரியவங்களுக்கு. ஓகேவா. சோ பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த ஆசூரர்கள், இந்த நாத்திகர்கள் எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவாரு. ராட்சசிம் ஆசூரம் ஏவ, ராட்சசிம் ஆசூரம் ஏவ அப்படின்னா அது ராட்சசத்தன்மையும் அசுரத்தன்மையும் நாத்திகத்தன்மையோட அவங்க இருப்பாங்க, அந்த தன்மையா மாறுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தன்மையில மாறுவாங்க. மாயனால வந்து இந்த முட்டாள்கள் இப்படி இருப்பாங்கன்றாரு. இந்த ராட்சசர்கள் அந்த நாத்திகத்தன்மையோட எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா ஆளவந்தார் சொல்றார், ராமானுஜாச்சியோட குரு சொல்றாரு ஆக்சுவலி, பகவானே உங்களுடைய ரூபம் குணம் லீலைகள் மூணுமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அசாதாரணமானவையா இருக்கு. ரூபம் குணம் லீலை மூணு விஷயம் சொல்றது வந்து அசாதாரணமானவை. மேலும் அவை வந்து சாத்வீக சாஸ்திரங்கள்ல வந்து அதை உறுதி செய்ய நிறைய சாஸ்திரங்கள் இருக்குல்ல, நமக்கு சாஸ்திரங்களா அதை உறுதியும் செய்து அண்ட் மோர்வர் தெய்வீக குணங்கள் மற்றும் திவ்யமான ஆழ்ந்த அறிவு பெற்ற ஆச்சாரியர்கள் வந்து இதை வந்து ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அசாதாரணமான எல்லாருமே பார்த்தாலே தெரியுது. நரசிம்மமூர்த்தி, நரசிம்ம ரூபம் யாரால யாராவது பண்ண முடியுமா? நீங்க ஃபேக்கா வேணா நம்ம பண்ணலாம், உண்மையா நரசிம்மரா மாற முடியுமா? முடியவே முடியாது. திரிவிக்ரமன் யோசிச்சு பாருங்க, திரிவிக்ரம ரூபத்தை யாராவது எடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வராக ரூபம் எடுக்க முடியுமா? பன்றி உருவம் எடுக்க முடியும் யாராவது? மேன்மையான பகவான் வந்து அவரோட இது பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப உயர்ந்தவர். அவர் போய் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சீப்பஸ்ட் ஒரு விலங்கு பன்றியோட உருவத்தை எடுக்கிறார், வராக ரூபத்தை எடுக்கிறார். இருந்தாலும் அந்த பன்னி வந்து ஸ்மெல் கூட வரலையா அந்த பன்றியோட வராக ரூபம் எடுக்கிறார் ஆக்சுவலி. சோ இந்த மாதிரி அவருடைய செயல்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய ரூபமே பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணும், அசாதாரணமானவே இருக்கும். குள்ள பிராமணர் வடிவத்துல வந்தார் பகவான். கிருஷ்ணரோட வடிவம் பாரு, கிருஷ்ணரோட அழகு, அந்த கலரு காம்ப்ளெக்ஷன் எப்படி இருக்கும், அழகு அப்படியே மயங்கும் இல்லையா. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கேட்டா அசாதாரணமானவையா இருக்கும். அவருடைய குணங்கள் மேன்மை மிகுந்தது, அதே சமயத்துல எளிமையாவும் இருப்பார். திரிவிக்ரம் அளவுக்கு ஹைட்டா 7 லோகத்தையும் கீழ் லோகம் 7 லோகம் எல்லாத்தையும் அளக்கவும் முடியும் அவரால. இந்த மாத்த குட்டியா எதிர்ந்து பார்த்தா அந்த எட்டி தான் பார்க்கணும், அந்த அளவுக்கு குட்டியாவும் ஆக முடியும் அவரால் ஆக்சுவலி. சோ அப்படி வந்து அவரோட மேன்மையாவும் இருப்பார், எளிமையில சிம்பிளா ஒரு பிரம்மச்சாரியா ஒரு சின்ன கொடை வச்சுட்டு பிச்சை கேட்டு வந்தார், தானம் கேட்டு வந்தார் அவர். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், அவர்களால தானம் கேட்கிறாரு, ஓ இவர் என்ன தானம் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு சீப்பா நினைக்க முடியுமா பகவான? சிலர் அப்படியே செய்யற பத்தியா, உங்க விஷ்ணுவே வந்து என்ன பண்ணிட்டாரு. சிலர் எல்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலி என்கிட்ட, யாரு சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட ஆக்சுவலி நான் சொல்லிட்டு, உங்க விஷ்ணு இருக்காங்க இல்லையா, அவர் வந்து ஹி சீட்டட். நீங்க இந்த ஓணம் பண்டிகை பாத்தீங்கன்னா பாப்போம், நிறைய தேவாலய கிறிஸ்துவ தேவாலயத்துல கூட ஓணம் பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நண்பர்கள் இருக்காங்க எனக்கு, அவங்க சொல்லுவாங்க நீங்க ஏன் இதை செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கேட்டோம். ஓ யுவர் காட் விஷ்ணு இஸ் தேர், நோ ஹி சீட்டட் அவர் கிங், சோ இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அவர் கிங் வந்து we are celebrating this. நான் சொன்னேன் என் காடு தான் உங்க கிங்குக்கும் காடு, என் காடு நான் கும்பிடுற அதே காடு தான் உங்க கிங்கு கும்பிட்டாரு. மகாபலி சக்கரவர்த்தி வந்து பகவானுடைய பக்தர், அவர் மகா பாகவதர், அவர் மகாஜனங்கள்ல ஒருவர் அப்படின்றத எடுத்து சொல்லி இருக்கு ஆக்சுவலி. சோ இந்த ஆளவந்தார் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ரூபம் குணம் லீலைகள் இவை அசாதாரணமாவையாக இருக்கின்றது. மேலும் சாஸ்திரங்கள் அதை அக்செப்ட் பண்ணுது, மிக உயர்ந்த ஆச்சாரியர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாத்திகர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றார். நாத்திகர்களால் அதை நாத்திகர்கள் அவங்க வந்து பொறாம, பகவான் மேலே என்ன பண்றாங்க, பொறாம. சிசுபாலன் பார்த்தா எப்படி பண்றாரு, எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே தானே இருப்பாரு பகவான, பொறாமையினால் தான் வந்து என்ன பண்றாங்க, அது வந்து நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ அவங்களதான் அந்த நாத்திகர்களை வந்து விசேதர்கள், குழம்பியவர்கள், மூடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம மகாபாரதத்திலே பாத்தீங்கன்னா துரியோதனன் வந்து என்ன பண்ணாரு, எப்பவுமே ஒரு குழப்பத்திலேயே தான் இருப்பார். திருதராஷ்டிரர், சிசுபால், இவங்க எல்லாம் பாருங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. துரியோதனன் வந்து என்ன பண்ணாரு, கிருஷ்ணரை வந்து அவ்வளோ கேள்வி, இத்தனைக்கும் ரிலேஷன், கிருஷ்ணரோட பலராமரோட சிஷ்யர் அவரு, கிருஷ்ணரை பத்தின எல்லா விதமான லீலைகள் பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஃபேமிலி துரியோதனர் ஃபேமிலி. ஆக்சுவலி கிருஷ்ணர் பத்தின எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஃபேமிலி துரியோதனருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணாரு, அவரு தூது வராருன்னு எப்படியாவது இவரை நம்ம அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு பாருங்க. அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. பள்ளம் வெட்டுவோம், சீட்டு போடுவோம், அதுல உட்கார வைப்போம், எப்படியாவது கிருஷ்ணரை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாரு பாருங்க.
எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான விஷயம் அதாங்க. துச்சாதனன் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து முடியும். திருதராஷ்டிர சொல்றா, நம்ம நிறைய கிருஷ்ணர் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம், நிறைய பொருள் செல்வம் நகைகள் கொஞ்சம் கிராமங்கள்லாம் கொடுத்து அவரை எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்றாரு அவரு. சோ இதை விட முட்டாள்கள் வேற யாராவது இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. சிசுபாலன் பகவான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாரு, அதுக்கு திருப்பி அவரை திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. திட்டி என்ன பண்ணாரு, மேல போனார். அதுவும் தெரிஞ்ச விஷயம் நமக்கு. ராமன் வந்து ஒரு சாதாரண என்ன ஏளனமா தான் பார்த்தாரு. பகவான் என்ன சொல்றாரு, நல்லாதான் இவங்களெல்லாம் வச்சுதான் பகவான் சொல்லியிருக்காரு, நான் மனுஷ ரூபத்தில் நான் வரும்போது என்னை இவர்கள் ஏளனம் செய்கிறார். மான் தோல் மர உரி அடிச்சிருக்க நீ என்கிட்ட என்ன எவ்வளவு பெரிய ராஜ்யம் இருக்கு, நான் எவ்வளவு பெரிய ராஜா, நான் எவ்வளவு என்னை போய் உங்களால ஜெயிக்க முடியுமா, அந்த கடலையாவது கறந்து வர முடியுமா? ஆஃப்டர் ஆல் குரங்குகளை வச்சு முடிச்சிட்டாரு பாருங்க. வெறும் குரங்குகள், பெரிய சேனை எதுவுமே ஜஸ்ட் குரங்குகளை வச்சு என்ன பண்ணாரு பகவான், கதையை முடிச்சிட்டாரு ராவணனை. சோ ராவணனுக்கு வந்து அப்படி ஒரு ஏளனம் இருந்தது. கம்சனுக்கு வந்து குழந்தை தானே, சின்ன குழந்தை தானே, எச்சு கொண்டு போடலாம்னு சொல்லிட்டு நினைச்சாங்களா, சிம்பிளா சீப்பா நினைச்சாங்க இல்லையா. இரண்யகசிபு இவங்களாவது மனித உருவல் வந்துதான் அவங்கள மதிக்கல. இரண்யகசிபு வந்து இன்னும் ஒரு படி மேல. ஆக்சுவலி ஒரு பகவான் வந்து இதுல இருப்பாரா, தூணிலும் இருப்பார், தூணில் இருப்பான்னு கேட்ட தூணில் இருப்பாரான்னு கேட்ட உடனே வந்து தூணை பிரிச்சுட்டு வந்தாரே நரசிம்ம அந்த அவதாரத்தை பார்த்து கூட அவன் திருந்தல. அப்ப கூட அவன் பார்த்து பயப்படல. அப்போ நீ என்ன இப்படி வந்திருக்க, ஒரு அசாதாரணம் அப்படிதான் கேட்டாங்க அவங்க. இந்த மாதிரி முட்டாள்கள். இரண்யாக்ஷன் என்ன பண்ணுவார், ஆக்சுவலி வராக அவதாரத்தை வந்து சண்டை போடுவார் கூட, நின்னு முட்டி பயங்கரமா பகவானுக்கு ஈக்குவலோட பவரோட என்ன பண்ணுவார், பயங்கரமா சண்டையும் போடுவார். சோ இப்படிப்பட்ட மூடர்கள் விசேதர்கள்லாம் இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல என்ன பண்றாங்க, பக்தர்கள் மகாத்மாக்கள் இருக்காங்க. மகாத்மாக்கள் வந்து பகவானை வந்து கிருஷ்ணர் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, நல்லா அவர் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி யாருன்னு கேட்டா பீஷ்மர். அனுமன் புரிஞ்சுக்கிட்டாரு, ராமரை வந்து என்ன பண்ணாரு, இவரு மகாபிரபு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. பீஷ்மர் என்ன பண்ணாரு, விஷ்ணு சகஸ்ரநாம் சொல்றாரு. அவர் விஷ்ணு சகஸ்ரநாம் சொல்ற ருஷிர் நாம் சகஸ்ரஸ்ய வேதவியாசோ மகாமுனிகி சந்தோ அனுஷ்டு ததாதேவோ பகவான் தேவகி சுதக அமிர்தாம் சுத்போ பீஜம் சக்திர் தேவகி நந்தனக அப்படின்னு சொல்றேன்னு கேட்டா, ருஷிர் நாம் சகஸ்ரஸ்ய இந்த 1000 நாமங்கள், நான் 1000 நாமம் அர்ஜுனனுக்கு அதுக்கு இவரு கேட்கிறாரு, தர்மர் கேட்கிறாரு, நம்ம என்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணா எதை சொல்லணும்னா பகவானுடைய நாமத்தை சொல்லுன்னு சொன்னார். யாரு நாமத்தை சொன்னாரு, இந்த மாதிரி 1000 நாமங்களுக்கு சொல்லுனார். அந்த 1000 நாமங்களுக்கு சொந்தக்காரன் யார், அந்த கடவுள் யாருன்னு கேட்டா அது உன் பக்கத்துல உன் அத்தை பிள்ளையா சிம்பிளா நின்றுட்டு இருக்காரு பகவான் தேவகி சுதக, தேவகியோட புத்திரன் நிக்கிறாரு, இவருதான் அதுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்றாரு. சக்திர் தேவகி நந்தனக, இந்த 1000 நாமத்தோட சக்தியே யாருன்னு கேட்டா அந்த தேவகி நந்தனன் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் என்ன போருக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, இவர் வந்து மகாபுருஷர் பகவான் முழுமுதற் கடவுள் அப்படின்றத பீஷ்மர் புரிஞ்சுக்கிட்டார். விதுரர் சொல்லவே வேணாம். அந்த பிரேமையினாலும் பரவசத்தினாலும் பகவான் மீதான பரவச அன்புனால என்ன பண்ணாரு, அவர் ஒரு முட்டாள்களமா செயல என்ன செஞ்சாரு, பழத்துக்கு பதிலா தோலை கொடுத்தார், வாழைப்பழம். பகவான் வந்து அவர் வீட்டுக்கு தான் போய் தங்கினார். பெரிய பெரிய ராஜ்யங்கள்லாம் வீட்டுக்கு போய் தூது வரும்போது விதுரர் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணார், தோலை மட்டும் உரிச்சு தோலை சாப்பிட்டுட்டு பழத்தெல்லாம் கீழே போட்டு என்ன பண்ணாரு, தோல் மட்டும் கொடுத்தாரு. அந்த தோலையும் பகவான் சாப்பிட்டார். தோல் பக்தர்கள் தோல் பத்திரம் புஷ்பம் பழம் தோயும் யோமே பக்தியா அப்படி சொல்லியிருக்காரு இல்லையா. சோ தோல் கொடுத்தா கூட என்ன பண்ணாரு, அதை ரசிச்சு சாப்பிட்டாரு பகவான். ஆக்சுவலி குந்தி மகாராணி பெண்கள், அறிவற்றவர்கள், புரியாதவங்களுக்கு தெரியாதுனாங்க. ஆனா குந்தி மகாராணி வந்து புரிஞ்சிருக்காங்க. சொந்த அத்தை ஆக்சுவலி அத்தையா இருந்து கூட என்ன பண்ணாங்க, சொந்தக்காரா இருந்து கூட என்ன பண்ணிருக்காங்க, பகவானுடைய விஷயங்களை அங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்க சொல்றாங்க ஸ்ரீமத் பாகவதம் குந்தியோட பிரேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1.8.8 சொல்லிருக்காங்க, தாங்களே ஆதி புருஷர், நீங்க தான் ஆதி புருஷர், ஜட இயற்கையால் பாதிக்கப்படாதவர்கள் நீங்கள், அந்தர் பகிர் அனைத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இருப்பவர்கள். அத்தை பையனை போகும்போது பா நீ நான் நல்லவன் வல்லவன் அப்படி சொல்லலாம் இல்லையா. அது என்ன சொல்றாங்க, அவங்க மெட்டீரியலிஸ்டிக்கா எல்லாமே நீதான் எல்லாமே எனக்கு தெரியும்ன்றது அந்த பிரேயர்ஸ் மூலமா சொல்றாங்க. ஆக்சுவலி இன்னொரு பிரேயர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 1.8.19 ந லஷ்யசே மூடாத்ரிசா, இவங்களும் திட்டுறாங்க, முட்டாள்களின் கண்களுக்கு புலப்படாதவரை இருக்கிறீர்கள். நீங்க என்ன பண்றாங்க, ந லஷ்யசே மூடத்ரிஷா, நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முட்டாளுடைய கண்களுக்கு புலப்பட மாட்டீர்கள். அதோக்ஷஜம், பௌதீக அறிவுக்கு அப்பாற்பட்டவர் நீங்கள். என்ன சொல்லியிருக்காங்க குந்தி மகாராணி, நீங்க பௌதீக அறிவுக்கு அப்பாற்பட்டவர்கள், மூடருடைய கண்களுக்கு புலப்படப்படாதுன்னு சொல்லிட்டு பகவான் வந்து பகவான் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், நாகப்பழம் ஸ்ரீமத் பாகவத நாகப்பழம் விற்கிறவங்க, ததிபாண்டவன், இவங்கெல்லாம் எந்த அறிவுமே இல்லை. இவங்களாவது சொந்தம் பந்தம் படிச்சவங்க, நிறைய அறிவுங்க, எந்த விதமான நாலேஜுமே இல்லாத ஒரு நாகப்பழக்காரி என்ன பண்ணா, அந்த கையில உள்ள ரேகையை பார்த்து
எனக்கு முக்தியை கொடுத்திருப்பான், நாகப்பழத்தை கொடுத்துட்டு இதுக்கு பதிலா நீ தானியங்கள்லாம் வேணா எனக்கு முக்தியை கொடுத்திருப்பான்னு கேட்டாங்க. சோ அந்த மாதிரி பக்தர்கள், சிறந்த பக்தர்கள் பகவானை நர வடிவில் அவர் இருக்கும்போது, நர ரூபத்துல இருக்கும்போது, மனித ரூபத்தில் இருக்கும்போது அவர் மிகச்சிறந்த பகவானாக, அவர்தான் முழுவதற் கடவுளாக அவர் ஏற்றுக்கொண்ட பக்தர்களும் இருக்கிறார்கள். சோ நாம எல்லாம் கேட்கலாம், பகவானை சாதாரணமா மனிதனை கருதுனா மூடர்கள் சொல்றாங்களே, இவங்களை என்ன, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்களே நீங்க, இப்போ அவங்க ராட்சச குணத்துல போவாங்கன்னு சொல்லுவீங்களே, இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? யசோதம்மா பிரஜவாசிகள் பகவானை என்ன பண்ணாங்க, இது இது புரியாத புதிர், யாருக்கு புரியாத புதிர். அந்த அம்மா யசோதம்மா என்ன பண்றாங்க, அந்த நாக்க தரமா மண் சாப்பிடுற லீலை வரும்போது வாயை திறந்து பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தையே அதுல பாக்குறாங்க. என்ன பண்றாங்க, பிரபஞ்சத்தையே பாக்குறாங்க. பிரபஞ்சத்தையே பார்த்தோம் அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஐயோ இது ஏதோ பையனுக்கு பில்லி சூனி ஏதோ இது பிடிச்சிருக்கு, அதனால இது ஏன் பையன் தான், இது ஏன் பையன் தான், கிருஷ்ணன் ஏன் பையன் தான், இவங்க கடவுள் அதெல்லாம் கிடையாது. அப்ப கூட she is not accepting that he is God அப்படின்றத அக்செப்ட் பண்ண மாட்டேறாங்க. இல்ல ஏன் பையன், அது ஏதோ இருக்கு. வசுதேவர் பாருங்க, அவரு கூட சரி, தாய் தான் தாய் பாசல் சொல்றாங்க, தந்தையாவது பையன் பாத்தீங்கன்னா தாய் மடியில இருக்கும்போது, தாய் மடி குழந்தையா இருக்கும் போதே என்ன பண்ணாரு, எத்தனையோ அசுரர்கள், சகடாசுரன், பூதனா, இவங்களுடைய வதங்கள்லாம் நடந்தது. காளிய நர்தனம் நடந்தது. போய் பாம்பு யமுனா நதிக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாரு, காளியனை வதம் பண்ணல, ஆக்சுவலி நர்தனம் பண்ணிட்டு காளியனை அடக்கிட்டு வந்தாரு. அப்புறம் பார்த்தா இவரு கூட வேற ஏதோ இதுக்கு போயிட்டு இருக்கும்போது அவரை போய் மீட்டு கொண்டு வந்தாங்க. இவ்வளவு பார்த்தோம் என்ன பண்ணாரு, அவரும் இது ஐயோ பையனுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு, நம்ம போய் யஜ்யம் பண்ணலாம், யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, உடனே ஒரு யஜ்யம் யாகம் பண்ணிடுவாரே தவிர இது என் பையன் இல்ல, இது பகவான் அப்படின்னு அவருக்கு ஒரு பாயிண்ட்ல கூட அவருக்கு டவுட் இல்ல. பிரஜவாசிகள், கோகுலவாசிகள்லாம் பாருங்க, இவங்களை விட்டுருங்க, அம்மா அப்பா விடுங்க, ஊர் மக்கள் தானே தெரியல, ஒரு சின்ன பையன், சாதாரண பையன் சாதாரண பையனா விளையாடின பையன் 7 நாள் கோவர்த்தன மலையை தூக்கி பிடிச்சிட்டாரு, சுண்டு வரல தூக்கி பிடிச்சிட்டு இருந்தார் பகவான். ஃபுல்லா ஜாலியா இருந்துட்டு விழுந்துட்டு வந்ததும், கிருஷ்ணா நீ சூப்பர் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே. அவ்வளவுதான். ஐயோ ஒண்ணு பகவான் யாரால இந்த அமானுஷ்யமான செயல்லாம் செய்ய முடியும், அவங்களுக்கு கூட வரவே இல்லை. அவங்களுக்கு கூட அது என்ன பண்ண தோணவே இல்லை. நண்பர்களாகவே அவங்க தம்மில் ஒருவராகவே கருதினார்கள். அந்த பிரஜவாசிகள் என்ன பண்ணாங்க, கோபியர்கள் என்ன பண்ணாங்க, பகவான இவர் எங்கள்ல ஒருத்தர், இவர் பெரிய ஆள்லாம் கிடையாது, கடவுள்லாம் கிடையாது, எங்களை காப்பாத்துக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். ஆனா அவர் கடவுள்லாம் கிடையாது, he is my friend, இவர் எங்களோட ஃப்ரெண்ட், இவர் என்னோட குழந்தை, இவரோட என்னோட லவ்வர், இப்படிதான் நினைச்சாங்க. இதையும் மேல கோபிகள் இன்னும் கோபி ராசலின் போது என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் மறைஞ்சு போயிடுவார். டக்கு மறைஞ்சு போயிடும் போது என்ன பண்ணுவாங்க, கோபிமார்கள்லாம் அங்கேயும் தேடி தேடி பார்க்கும்போது என்ன பண்ணாரு, ஸ்ரீமத் பாகவத்துல நீங்க பார்க்கலாம், சதுர்பூஜை நாராயணர் அங்க நிற்பாரு. சதுர்பூஜை நாராயணர் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு நாராயணர் நீங்க தான் எல்லாமே எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க உங்களை தேடல, நீங்க இல்ல, நீங்க அவர் இல்ல, நாங்க கிருஷ்ணர் தான் தேடுறோம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. விட்டுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா தே ஹாவ் டு ரெஸ்பெக்ட் காட் இல்லையா. மன்னிட்டு திரும்ப போய் என்ன பண்ணுவோம், கிருஷ்ணரை தேட போவாங்க. சோ இந்த மனநிலை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்களும் கிருஷ்ணரை பகவான மனித ரூபத்தில் இருக்கும்போது சாதாரண மனிதராக நினைக்கிறாங்க. இவங்க நராதமர்களா? நராதமர்கள் இல்ல, இவங்க முட்டாள்கள் இல்ல, அறிவின்மை இருக்காங்க. அது என்ன சொல்றாரு பகவான், என்ன சொல்றாங்க, இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது பகவான் வைகுண்டத்துல ஐஸ்வர்ய ரசம், அவர் என்ன பண்ணுவார், வைகுண்ட லோகத்துல விஷ்ணுவா இருக்கும்போது என்ன பண்ணுவார், ஐஸ்வர்ய ரசம் அவருக்கு அவரோட அவரோட அப்புலன்சஸ் எல்லாம் பார்த்து என்ன பண்றாங்க, பக்தர்கள், வைகுண்ட பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாரும் பகவானுடைய மேன்மையை அறிந்தவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கோலோகத்துல என்ன பண்ணுவாங்க, பகவானுடைய மேன்மையை அறிந்தவர்கள். அவர் எப்பவுமே அவரை சின்னதாவே பாக்குறதுல, அவரோட அப்புலன்சஸ் நல்லாவே தெரியும். அவங்கள வாசிகள் அவங்களுக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, வைகுண்டத்துல அந்த ஐஸ்வர்ய ரசத்திலையும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தாசிய ரசத்துல சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க. சேவை நடந்துட்டே இருப்பாங்க, தாசிய ரசத்துல சேவை செஞ்சுப்பாங்க, ஐஸ்வர்ய ரசத்துல சேவை செய்வாங்க. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவருக்கு அது போர் அடிச்சுன்னா, ஹி வாண்ட்ஸ் டு என்ஜாய். எனக்கு சக்கிய ரசம் வேணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஓடி பிடிச்சி விளையாடணும், புல்லு கொட்டு விளையாடணும், தண்ணியில் நீத்தி ஏறணும் ஆசைப்படுறாரு அவர் ஆக்சுவலி. அப்புறம் என்ன பண்றாரு, வாத்சல்ய ரசம், என்னை அம்மா கட்டி போட்டு அடிக்கணும், என்னை யாராங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க. ஹி வாண்ட்ஸ் டு தட், சக்கிய ரசத்துல இருக்கணும்னு நினைக்கிறாரு. மாதுர் ரசம், கோபிகளோட போய் டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறாரு, சேட்டை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு கோபால கம்புன்னு சொல்லிட்டு சத்யமாதேவி மாதாஜி கிளாஸ் கேட்டேன், ரொம்ப அருமையா இருந்தது. ஜீவ கோஸ்வாமியோட புக்ஸ் ஆக்சுவலி. மாதாஜி சொன்னாங்க, கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம்,
வீடுகளுக்கு எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க யூரின் பாஸ் பண்ணிட்டு மஞ்சளா என்ன பண்ணுவாரு, யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு வரோம் அந்த வீடுகள்ல போயிட்டு. கோபியர்களோட வீட்டுல போயிட்டு அவங்க எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் யசோதாமா கிட்ட. இங்க பாருங்க கிருஷ்ணன் வந்தா யூரின் போயிட்டு போயிட்டா, அவன் ஸ்மெல் அப்படியே தாங்க முடியல, கஷ்டமா இருக்கு, நீங்களே வந்து பாருங்க. என்னடா கிருஷ்ணா அப்படி பண்ணா, அம்மா வீடு சுத்தமாவே வச்சிடலம்மா, அவங்க வீடு வந்து ரொம்ப மோசமா இருந்தது, நான் போயிட்டு மஞ்சள் தண்ணியில கரைச்சி அதுல கற்பூரம், பச்சை கற்பூரம் போட்டு வாசனை எல்லாம் போட்டு அதுல அந்த கிருமி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு எல்லாம் என்னெல்லாம் போட்டுட்டு தெளிச்சு விட்டு வந்தோமா, எல்லாமே பச்சை, வீடு கம கம கமன்னு கமக்குதுமா அங்க அப்படின்னு சொல்லுவாராம். யசோதம்மா போட்டு அப்படியே வீடு அங்க கம கமன்னு இருக்குமா. சோ இந்த லீலைகள், இந்த அவர் இப்படி என்ஜாய் பண்ணி மத்தவங்களை ஏமாத்தி திருட்டுத்தனம் பண்ணி இதெல்லாம் பண்றது, வெண்ணெயை திருடுறது, திருடி அதை குரங்கு கொடுக்குறது, குரங்கு விட்டு குரங்கு விட்டு என்ன பண்ண மீதியை எண்ணெய் வைக்கிறது இல்ல, பானை போட்டு உடைச்சிட்டு வந்துருது. பானையை போட்டு எடுத்து அட்லீஸ்ட் வெண்ணெய் சாப்பிட்டு பானையை வச்சிருக்கலாம் இல்லையா, வெண்ணெயை சாப்பிட்டுட்டு பானையை போட்டு உடைச்சிட்டு அப்படி வருவார் இல்லையா. இந்த மாதிரி வகையான ரசங்கள், இந்த ரசங்கள் தான் வந்து என்ன பண்றாரு பகவான் வந்து விரும்புறார். ஆக்சுவலி இது வந்து என்ன பண்றாரு பகவான் விரும்புறார். அன்பு மற்றும் காதலால் வந்த ரசம், அன்பு மற்றும் காதலால் வரக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்பு, ஒரு பற்ற வந்து இதை விரும்புறார். அவருக்கு இந்த மூடையும் அவர் ரசிக்கிறார். ஆக்சுவலி இந்த ரசங்களை விரும்புறார், இந்த மூடை விரும்புறார். அதனால அவர் என்ன பண்றார், அந்தரங்க சக்தினால, தன்னுடைய அந்தரங்க சக்தினால, தன்னுடைய யோக மாயனால அவங்களுக்கு ஒரு அறிவின்மை ஏற்படுத்துறார். புரியுதுங்களா? பிரஜவாசிகள் கூட அவர் என்ன பண்றாரு, நான் இந்த ரசங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தன்னோட பக்தர்களுக்கே இந்த ஒரு அறிவின்மை கொடுத்ததுனால அவங்க என்னதான் ஆனாலும் சரி, நீ இதை கொண்டாலும், போதனையை கொண்டாலும் சரி, சகடாசுரனை கொண்டாலும் சரி, மகாசுரனை கொண்டாலும் சரி, அகாசுரனை கொண்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எல்லாம் முடிச்சு பரவாயில்லையே கிருஷ்ணா கொண்டாடி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட் மறுபடியும் வா, ஓடி பிடிச்சி எல்லாம் மறுபடியும் அப்பளம் சாப்பிடு, பிடிச்சிக்கோ, நீ ஒரு வாய் சாப்பிடு, நான் ஒரு வாய் சாப்பிடு, இதுதான் நடக்கும். அங்க தவிர அவங்க வந்து பகவான ஒரு நிமிஷம் கூட, கோபியர்களா இருந்தாலும் சரி, அவருடைய பெற்றோர்களாலும் சரி, பிரஜவாசும் சரி, அவர் வந்து தன்னுடைய பகவானா நினைக்கவே இல்லை. அத பகவான் விரும்புறார். ஆனால் நமக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, we have given free will. கடவுள் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு. பார்த்திருக்காங்க, தைவி ஏஷா குணமயி மம மாயா துரத்திய மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது என்னுடைய மாயை வந்து என்னை விட பலமானது, ஆனால் என்னிடம் சிறந்தது, நான் அந்த மாயில இருந்து காப்பாத்துன்னு சொல்லியிருக்காரு. சோ மாயா இருக்கும், மாயாவை குத்துட்டேதான் இருப்பாரு பகவான். நாம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த விஷயத்துல யசோதம்மா வந்து அவர் டெஸ்ட் பண்றாரு. யசோதம்மாவை டெஸ்டிங் தான் அது. யசோதம்மாவுக்கு வந்து வாயை காமிச்சு பிரபஞ்சத்தை காமிச்சாருல, டெஸ்ட் பண்றாரு. எந்த அளவுக்கு யசோதை வந்து என்ன மகனா நேசிக்கிறான், எந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இதுவை பார்த்துட்டோம், பகவானுடைய அப்புலன்சஸ், அந்த அந்த உள்ள அண்ட சராசங்களை பார்த்ததும் அவங்க வந்து யசோதம்மா வந்து இது என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கன்னா அந்த அம்மா அங்க தோத்துருப்பாங்க. ஆனா அர்ஜுனன் தோத்து போயிட்டார். அர்ஜுனன் வந்து என்ன பண்ணாரு, பகவான் வந்து பகவானுடைய பிரபஞ்சத்தை விஸ்வரூபத்தை காமிச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, அர்ஜுனன் பகவானே நீங்க தான் எல்லாமே சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டார், பகவானை பகவானாக ஏற்கிறார். அதனால் அர்ஜுனன் அன்பில் தோற்கிறார், அவர் தோத்து போயிட்டாராங்க. ஆனா அங்க யசோதம்மாவும் சரி, பிரஜவாசிகளும் சரி, கோபியர்களும் சரி என்ன பண்ணாங்க, அவங்க பகவான் தோத்து போயிட்டாரு, இவங்க எல்லாம் ஜெயிச்சு போயிட்டாங்க, பகவான் மேல உன் அன்பில். எல்லாமே முட்டாள்தனம் தான், எல்லாமே அறிவின்மைதான். ஆனால் இந்த அறிவின்மை நம்மளுடைய ஃப்ரீ வில்னால உண்டானது. அந்த அறிவுண்மை பகவானுடைய யோக மாயினால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் சொல்றாருல 4.9 லட்சம் ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தக்வாதேகம் புனர்ஜென்ம இதி மாமி ஜென்ம கர்ம சமே திவ்யம். திவ்யம்னா என்னது, என்னுடைய பிறப்பு, என்னுடைய செயல்கள் எல்லாமே திவ்யமானவை, திவ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே என்ன பண்ணுவாங்க, திவ்யம் சொல்லுவாங்க. திவ்ய பிரபந்தம், திவ்ய தேசம்னா என்னன்னு கேட்டா எல்லாமே மேன்மையானது. சோ பகவான் பிறந்தார், இங்க கிருஷ்ணர் வந்தாரு, இங்க பண்ணாரு, அது பண்ணாரு, ஓடினாரு, ஒளிஞ்சாரு, இது இப்படி நினைச்சாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு பூரி போறது இல்லையா, நம்ம கண்ணுல ஒரு இது வருது, சந்தோஷம் வருது இல்லையா, அதை நினைச்சாலே என்ன பண்றது, அதுவே போதும். அதுவே வந்து நம்ம என்ன பண்றோம், சந்தோஷம். பகவான் வந்து அதை தான் விரும்புறார். அவருடைய செயல்களும் சரி, அவருடைய பிறப்பும் சரி திவ்யமானது அப்படின்றத நாம நம்பணும் அப்படின்றத அவரோட அக்செப்டேஷன்ஸ். ஓகேவா, போதீங்கன்னா போதும். பிறப்பற்றவர், பகவானுடைய குணங்கள் பாத்தீங்கன்னா வந்து பிறப்பற்றவர், பிறக்கின்றார், அஜோபிசன் அவியாத்மா போதானாம் ஈஸ்வரோ அப்படின்னு பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. திவ்யமான உருவில், என்னுடைய திவ்யமான உறவில் நான் தோன்றுகின்றேன், நான் பிறப்பற்றவன், நான் தோன்றுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. மேன்மையானவர், ஆனா எப்படி இருக்காரு, எளிமையா இருக்காரு. பகவானை பாத்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தவர், ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, குள்ள பிராமணரா வரார், திருவிக்கிரமனா போற அளவுக்கு உயர்ந்தவர். ஆனா நமக்கு என்ன பண்றாரு, குள்ள பிராமணரா கூட வரார். அனைவருக்கும் வந்து என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் கொடுக்கிறவர், எல்லாமே சொல்றாரு இல்லையா, எல்லாத்தையும் படைப்பவர் அவர் தான், எல்லாத்தையும் பராமரிப்பவர் அவர் தான், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவர் அவர் தான். ஆனா என்ன பண்றாரு, யாசகமும் கேட்கிறாரு.
ஒரு பக்கத்துல பார்த்தா அர்ஜுனனுக்கு போய் தேரோட்டியாவும் நிற்கிறாரு, ஒரு பக்கம் பார்த்தா அந்த குதிரைகளுக்கு எல்லாம் போயிட்டு கழுவிட்டு அவங்களுக்கு தண்ணி குடுப்பாட்டுறாரு, நல்லா பார்த்து போறான் சூப்பரா. மகாபாரத போர்ல பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அந்த குதிரைகளை மெயின்டைன் பண்ற விதமே சூப்பரா இருக்கணும். எல்லாம் அவர் தான் பண்ணுவார், அர்ஜுனன் கூட பண்ண மாட்டார் ஆக்சுவலி. அந்த குதிரைகளை சூப்பரா சாரதின்னா, சாரதின்ற ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டா அதுக்குரிய எல்லா வேலைகளையும் அவங்க செய்வார். எல்லா வேலையும் குழந்தைன்ற ரூபத்தை எடுத்தாரு, இல்ல எல்லாது சேட்டையெல்லாம் பண்ணி காமிச்சாரு இல்லையா? ஆக்சுவலி பண்ணாது இப்படிலாம் இருக்குமான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணி காமிச்சாரு. அதே மாதிரி சாரதின்ற ஒரு பொசிஷன் எடுத்துட்டாலும் என்ன பண்ணாரு, அதுக்குரிய எல்லா விதமான வேலைகளையும் அவர் என்ன பண்ணாரு, அது கரெக்டா அந்த இதுங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு அந்த புல் கொடுக்கறது எல்லாமே வந்து கரெக்டா பார்த்து பார்த்து பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. சோ மிகவும் என்ன பண்ணுவாரு, யாசிப்பவர். அவர் வந்து நித்திய கிரகஸ்தர். அவர் வந்து எப்பவுமே ராதாராணி கூட இருப்பாங்க, லட்சுமி தேவி கூட இருப்பாங்க. ஆனா ஒரு பிரம்மச்சாரியா வருவார், பிரம்மச்சாரி வந்துப்பார். சோ நாம என்ன பண்ணுவோம், பகவானுக்கு வந்து மேன்மைகள் நிறைய இருக்கு, எளிமைகளும் இருக்கு. அவர் வந்து ரெண்டுமே ரெண்டுத்துலயும் இப்படி இருப்பார் இல்லையா? நாம தான் நம்ம இதுவா அதுவான்ற மாதிரி இருப்போம். ஆனா பகவான் வந்து இந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாரு, இந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் இருப்பாரு இல்லையா? ஆனா நாம என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ்டென்ட் விட்டுருவோம். அவரோட மேன்மையெல்லாம் விட்டுருவாங்க சில பேர். அந்த எளிமை இருக்குல்ல, எளிமையை பார்த்து ஏளனம் செய்யக்கூடாது. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, எளிமையை மட்டும் பார்த்து ஏளனம் செய்யாதீர்கள். ஏன் எளிமையை பத்தி ஏன்னா பகவானுடைய மேன்மையை பத்தி ஆச்சரியப்படும். அவர் மேலும் திரிவிக்ரமனா அப்படின்னு பண்ணணும். உள்ள பிராமணனா பார்த்து அதை ரசிக்கணும், அந்த அழகை பார்த்து ரசி. அதுதான் வந்து ஒரு பக்தனோட மனநிலை. ஆனா ஒரு நாத்திகரோட மலையில எளிமையை பார்த்து என்ன பண்ணுவான், ஏளனம் செய்யும். மேன்மையை பார்த்து இவர்தான் பெரிய ஆள்லாம் நினைப்பாங்க. ஆனா எளிமையை பார்த்து என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏளனம் செய்வாங்க. ஆனா பக்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மேன்மையை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, எளிமையை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோபர்களோடு உருண்டு புரண்டு விளையாடியதால் அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வந்து நம்மளோட தேகம் மாதிரி, நம்மளுடைய உடல்லாம் எப்படி இருக்கும், பஞ்சபூதங்களான பகவான் வந்து சச்சித் ஆனந்த ரூபம் சொல்லுவாங்க. சச் அது வந்து நித்தியமானது, அறிவானது, ஆனந்தம் உடையது. மூன்று நித்தியமானது, அறிவானது, ஆனந்தம் கொண்ட ஒரு ரூபம். அதுதான் வந்து பகவானுடைய ரூபம். சோ எப்பவுமே என்ன பண்ண முடியாது, பகவானுடைய எளிமையை கண்டு எளிமையை மட்டும் பார்த்து இந்த எளிமையை வந்து ஏளனம் செய்யறதுதான் வந்து மூடர்கள். அவர்கள் வந்து மூடர்கள், அவஜானதி, அவர்கள் ஏலம் செய்தான் மூடர்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணணும், மேன்மையை பார்த்து நம்ம ஆச்சரியக்குறியில பார்க்கணும். எளிமையை இருந்தாங்கன்னா அதை ரசிக்கணும். நம்ம போய் பகவான் நமக்காக தானே வந்திருக்காரு, இந்த எளிமையை எதற்காக வந்திருக்காரு, ஏன் குள்ள பிராமணரா வந்தார் பகவான் கேட்டா, இந்திரனோட வேண்டுகோள் பிறகாக தான் வந்தார். இந்திரனோட வேண்டுகோளுக்காக தான் வந்தார். நமக்கு லீலைகள் கொடுக்கதான் நமக்காக கிருஷ்ணரா வந்து சேர்ந்தார். சோ நமக்காக வந்த பகவான நாம தான் போய் அவர்கிட்ட அணைச்சுக்கணும். சோ இந்த ஸ்லோகத்தை நம்ம இப்ப பார்ப்போம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முட்டாள்கள் விசேதர்கள் யாருன்னா மோகாசா. மோகாசான்றவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்க வந்து பக்தர்கள். மோகாசான்றவர்கள் என்னன்னா சாலோக்கிய முக்தியை அடைய விரும்பும் பக்தர்கள். சாலோக்கிய, சாருக்கிய, சார்ஷி, நிறைய முக்தி, 6 விதமான முக்தி இருக்கு இல்லையா? அதுல சாலோக்கிய பகவானுடைய லோகத்துக்கு போய் சொல்ல வேண்டிய போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா மோகாசா அப்படின்றவங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அஷ்டாங்க யோகிகளும் குறிக்கும், இது பக்தர்களையும் குறிக்கும். பக்தர்களாக இருந்தாலும் சரி, பக்தர் நல்ல திலக் போட்டிருக்கேன், கண்டி மாலை போட்டிருக்கேன், நானு எல்லாம் பண்ணுவேன், 16 மாலை ஜபம் பண்றேன், ஆனா கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுளா எனக்கு டவுட்டா தான் இருக்கு அப்படின்னா போச்சாங்க, உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. நோ, ஃபெயில்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க, நோ சக்சஸ், ஃபெயிலியர்ஸ் ஒன். இந்த இடத்துல இங்க சக்சஸ் கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? சோ நிறைய பேர் பார்ப்போம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பகவத்கீதையை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆனா பகவான முழுமுதற் கடவுளை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம ஆச்சாரிகள் சொல்றது, எல்லார்கிட்டையும் கூட பகவத்கீதை நம்ம கேட்க கூடாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய செமினார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2000 rupees சார்ஜஸ் போடுவாங்க. ஒரு 1 hour பகவத்கீதை கிளாஸ்க்கு, ஒரு சாப்டர் பகவத்கீதை கிளாஸஸ் சொல்லிட்டு ஒரு 1.5 hours கிளாஸ் தான் எடுப்பாங்க. 2000 rupees. பெரிய பெரிய மஹால்லாம் நடக்குது இப்போ பகவத்கீதை கிளாஸஸ். சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கமர்ஷியலா அதை பண்ணுவாங்க. சோ அவங்க வந்து அவங்களோட ஓன் தாட்ஸ் அதுல பூத்தி பண்ணுவாங்க. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, இது பண்ணக்கூடாது. பகவத்கீதை படிப்பவர்களாக இருந்தாலும் கூட சரி, பக்தர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் பகவானை முழுமுதற் கடவுளாக நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா அது ஃபெயிலியரா தான் ஆகும் உங்களுக்கு. மோக கர்மனான்றது புண்ணிய செயல்கள் விளைவாக சொர்க்கத்தை அடைய விரும்புவர்கள். நான் புண்ணியம் செய்யறேன், நான் புண்ணியம், எனக்கு நல்ல ஒரு குழந்தை வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஜோதிஷ்ட யோகம் பண்றாரு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு. ஆனா அவர் என்ன பண்றார், இந்த யஜ்யத்துக்கு யஜ்யபதி அதிபதியே வந்து விஷ்ணு தான், விஷ்ணு திருப்திதான், விஷ்ணு உங்களுக்கு அப்படின்ற ஒரு மெண்டமே இல்லாம யாகம் பண்ண சொன்னாங்க, பண்ணா அது யாகத்துக்கு எந்த பலனுமே கிடைக்காது. நம்ம பண்றோம் ஒரு விதத்தை, பாசுரம் படிக்கிறோம், திருப்பாவை படிக்கிறோம், மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை 1000 குலத்தில் தோன்ற மணி விளக்கை தாயை குடல் ஒழுக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னு சொல்லும்போது என்ன வரணும், யசோதம்மா போட்டு கட்டுந்து ஞாபகம் வரணும்.
அந்த ஒரு ஃபீலிங் இல்லாம சொல்லணுமேன்றதுக்காக திருப்பாவை சொல்லிட்டே வந்தா நமக்கு முடியுமா? அது யூஸ் இல்லை, அது யூஸ் இல்லை. சோ சொல்லும் போது என்ன பண்ணுவோம், அதை ரசிச்சு ருசிச்சு இதுதான் கடவுளுக்காக, இது பகவானுக்காக அப்படி பண்ணணும் இல்லையா? சோ பகவானை வந்து பக்தர்களாகவே இருந்தாலும் சரி, பகவானை உணரலன்னா அவங்களுக்கு கிடைக்காது. மோக கர்மனா புண்ணிய செயல்கள் மூலமா செஞ்சுட்டு சொர்க்கத்தை அடைய விரும்புகள், புண்ணியம் மட்டும் செய்வோம் ஆனா நாங்க பகவானை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னா அவங்களுக்கு அந்த சொர்க்க பதவி கிடைக்காது. மோக ஞானகா, ஒரு ஞானத்தின் மேல மோகம் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் ஞானம் நிறைய படிக்கணும் நிறைய விஷயம் தெரியும், பகவத்கீதை தெரிஞ்சுக்கணும், பாகவதம் தெரிஞ்சுக்கணும், இது தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும், எல்லாம் விழுந்து 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 நிறைய படிப்பாங்க, நிறைய நாலேஜ் அக்வயர் பண்ணுவாங்க, நிறைய நாளங்கள் எல்லா விதமான வேத ஞானங்களும் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா என்ன பண்ணுவாங்க, பகவானை வந்து என்ன பண்ணுவாங்க, முழுமுதற் கடவுளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் அது ஃபெயிலியர். அவங்களோட அந்த ஆஸ்ட்ரேட்னால எந்த விதமான ஞானம் அவங்களுக்கு கிடைக்காது. இவங்களை தான் என்ன பண்ணாங்க பகவான், அந்த விசேதர்கள் இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி நிலைப்பான்னா, அந்த ராட்சச குணம், ராட்சசிம் ஆசூரிம் ஏவ, ராட்சசம் மற்ற நாத்திகத்தன்மை அடைகிறார்கள், பிரகிருத்தின் மோகினிம், ஏன்னா மயக்கத்தினால் இவர்கள் அடைகிறார்கள். இவர்களுடைய அந்த மோகசாவா இருந்தாலும் சரி, சாலோக்கிய முக்தியை விரும்பினாலும் சரி, சொர்க்கலோகத்தை அடைய விரும்பினாலும் சரி, ஞானத்தை அடைய விரும்பினாலும் சரி, இது எதுவுமே கிடைக்காது. யாருக்கு? இந்த முட்டாள்களுடைய நிலை என்னன்னு கேட்டா, அவங்க என்னதான் பாடுபட்டாலும் பகவானை பகவானாக நீங்க புரிஞ்சுக்கல, அக்செப்ட் பண்ணலன்னா இது எல்லாமே ஃபெயிலியர், சக்சஸ், நோ சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி. இன்னொரு விஷ்ணு இது இருக்கு, பிருகத் விஷ்ணு ஸ்மிருதின்னு சொல்றது பிரபுபாத் பொருளில் சொன்னதாவது, கிருஷ்ணனுடைய தேகத்தை, பகவானுடைய தேகத்தை வந்து பௌதிகமாக, அது நம்மள மாதிரி உடல், பௌதிகமான உடல், அவரை ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவர்கள் வந்து ஸ்மிருதி மற்றும் ஸ்ருதியின் சடங்குகள் மற்றும் செயல்கள் இருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. யாரேனும் அத்தகையவனது முகத்தை தற்செயலாக காண நேரிட்டாலும் அப்பாதிப்பிலிருந்து தடுத்துக் கொள்வதற்காக உடனே அவன் கங்கையில் நீராட வேண்டும். நாஸ்திகர்கள் யாராவது பகவானை பத்தி அவங்களுக்கு பார்வை கூட நம்ம படக்கூடாது, அவங்கள பார்த்தால என்ன பண்ணணும்னு சொல்றாரு பிரபுபாதிங்க, நீங்க போயிட்டது குடிக்கணும். இந்த புராணம் சொல்லுது, பிருகத் விஷ்ணு ஸ்மிருதி சொல்லுது, யாரேனும் அத்தகைய முகத்தை தற்செயலாக காண நேரிட்டாலும் அப்பாதிப்பிலிருந்து தடுத்துக் கொள்வதற்காக உடனே அவன் கங்கையில் நீராட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகே, சோ நம்ம இப்படியே இருக்கலாமா? வாட் வி ஷுட் டு, நம்ம சொன்னோம் பகவானை வந்து புரிஞ்சுக்காதவர்கள், முட்டாள்கள் வந்து அவங்கள முட்டாள்கள் சொல்றாரு, அந்த முட்டாளையில கடைசி வரைக்கும் இருக்கலாமா? நம்ம வெளியே வர வேண்டாமா? நமக்கு பண்ணலையா? வாட் வி ஷுட் டுன்னா, அசுரத்தன்மை மற்றும் நாத்திகத்தன்மை மாற நாம் என்ன செய்ய வேண்டும்னா அசோசியேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னது? அசோசியேஷன். அசோசியேஷனா பக்தர்களோட அசோசியேஷன் இருக்கிறது நல்லது, ஆனால் தூய பக்தர்களுடைய அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தர்களா இருந்து நான் பக்தியே பண்ண மாட்டேன், நான் பக்தன், நான் எல்லாம் பண்றேன், ஆனா நான் முழுமுதற் கடவுள், நான் முழுமுதற்களை அக்செப்ட் பண்ணலன்னு அவர் கூட போய் அசோசியேஷன் நமக்கு பிரயோஜனம் இல்லையா? தூய பக்தர்கள் உண்மையை தத்துவ தர்ஷனக தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா புதேசந்தி ஜெயினா நான் இதை தத்துவ தர்ஷனக, உண்மையாக அறிந்த அந்த தத்துவ தர்ஷினி அறிஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு கிட்ட என்ன பண்ணுவோம், அந்த தூய பக்தர்களுடைய சங்கம் வச்சுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அப்பியாசம், ட்ரைனிங். நம்ம என்ன பண்ணோம், பயிற்சியினால் தான் கிடைக்கும். சில விஷயங்கள் வந்து என்ன கூடாது, பயிற்சி இல்லாம பண்ண முடியாது. முதல்ல நம்ம இப்போ கூட நமக்கு அந்த ஃபீலிங் வரலாம் கூட பரவாயில்ல, பட் ஆனா மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இன்ஸ்ட்ரக்ட்ஸ் த மைண்ட். ரகுநாத கோஸ்வாமி சொல்றாரு மனசிக்ஷான்ற புக்ல, எப்படி நம்ம மனசுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஓ பிரதர் அப்படி, ஓ பிரதர், சகோதரனே என் மனமே, நம்ம மனசு அவரே அப்படி கேட்டுக்கிறார். ஓ பிரதர் என் மனமே, சகோதரனே, நான் உன் பாதத்தை விழித்து உன் பாதத்தை தொட்டு வேண்டி கேட்டுக்கிறேன், இதெல்லாம் பண்ணுன்றார். என்ன பண்ணன்னு கேட்டா, குரு, விரஜபூமி, விரஜவாசிகள், பக்தர்கள், பிராமணர்கள், தீட்சை மந்திரம், பகவானின் புனித நாமம். அதுக்கப்புறம் என்னது, விரஜபூமியின் இளஞ்சோடிகள் ராதான் கிருஷ்ணா, இவங்க மேல ஒப்பிட இயலாத ஒரு கவர்ச்சியை வளர்த்துக்கோன்னு சொல்றாரு. நம்ம மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்சி கொடுக்கணும்னு சொல்ற. என்ன சொல்றாரு, ஏ மனமே, உன் காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், குருக்கு, விரஜபூமிக்கு, பிருந்தாவனத்துக்கு, விரஜவாசிகள், அங்குள்ள விரஜவாசிகளுக்கு, பக்தர்களுக்கு, பிராமணர்களுக்கு, தீட்சை மந்திரத்துக்கு, பகவானுடைய புனித நாமத்துக்கு, விரஜபூமியுடைய இளஞ்சோடிகளான ராதா கிருஷ்ணன், இவங்க எல்லாருக்கும் வந்து இவங்க மேலெல்லாம் நீ ஒரு ஒப்பிடையலாத ஒரு கவர்ச்சி, நீ அந்த அட்ராக்ஷன் வச்சுக்கிட்டே இருக்கணும். போகணும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நமக்கு, அந்த வளர்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லா நேரத்திலயும் அந்த பெருமையெல்லாம் விட்டுடு. உங்ககிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, சொத்து இருக்கு, புடவை இருக்கு, நகை இருக்கு, இதெல்லாம் இந்த பெருமையெல்லாம் விட்டுட்டு மனசுமே இது மேலாம் உன் மனசை வச்சுக்காத. உன் மனசோட கவர்ச்சி அட்ராக்ஷன் உடையது. கோல்டை விட நான் கிருஷ்ணர் கொஞ்சம் ஒரு 10% அதிகமா, அது கூட ஒப்பிட எதையவே இல்லாம ஒரு அன்லிமிட்டட் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் அட்ராக்ஷன் யூ டெவலப். யாருக்கு? இவங்களுக்கு எல்லாம் டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொரு சொல்றாரு, மனமே, விரஜபூமியின் ராதாகிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட டிவோட்டட் சர்வீஸ், அந்த ராதாகிருஷ்ணன் நிறைய சர்வீஸ் பண்ணு,
பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மனமே எப்போதும் ரூப சதா சனாதன ஸ்வரூப் தாமோதர் ஒரு கோஸ்வாமிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் வந்து நினைந்தவர்களை நினைச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்றாங்க. பகவானுடைய அசோசியேட்டா இருந்தாங்களே பக்தர்கள், அவங்களெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பக்தர்கள் வந்து பகவானை வந்து பக்தர்கள் மூலமா தான் பெற முடியும். பகவானை வந்து எப்படி பக்தர் மூலமா. சோ பௌதிக பேச்சுக்களை விட்டு விட வேண்டும். மனசே பௌதிக பேச்சுக்களை விட்டுடுங்க. முக்தியை பற்றி பேசிட்டு முக்தி எப்பவுமே எங்க முக்தி அடையணும் அது இதெல்லாம் கூட பேசிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து வைகுந்தத்திற்கு அழைத்து செல்லும் விஷ்ணு பக்தியை கூட விட்டுவிடு. சில பேர் என்ன பண்ணா விஷ்ணு மேல பக்தியா இருப்பாங்க இல்லையா, வைகுந்தத்துக்கு போற வழிக்கு விஷ்ணு பக்தினா அதை கூட விட்டுடு. பட் பிரேமையை வரங்க ராதாகிருஷ்ணரை வழிபடுன்னு சொல்றாரு. மனசுக்கு போய் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ரகுநாதாஸ் கோஸ்வாமிகள் அவர்கள். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, தி டிசைர் ஃபார் ஃபேம், அதாவது அந்த புகழ். நம்ம எல்லாருக்கும் ஒரு கௌரவம் திமிரு எல்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு புகழ். நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா. ஒரு அந்த டிசைர் ஃபார் ஃபேம், புகழக்குரிய ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னு சொல்ற ரொம்ப சீப்பா கேவலமா திட்டாரு அவங்களை. என்ன கேட்டா ஷேம்லெஸ் சண்டாலின்னு சொல்றாரு. அதாவது வெக்கம் இல்லாத சண்டாலியா. அந்த அந்த ஆசை, நம்ம புகழுக்காக நம்ம படுறோம் இல்லையா, அந்த ஆசை. அந்த ஆசை வந்து ரகுநாத ஒரு சண்டாளி. சண்டாலினா என்னது, ஒய்ஃப் ஆஃப் டாக் ஈட்டர். டாக் ஈட்டர்ஸ் நம்ம சொல்லி சண்டாலன்னு சொல்லுவோம் இல்லையா. வித்யாவினை ஸ்லோகத்திற்கு வித்யாவினய சம்பன்ஹே பிராமணே கவிகஸ்னி சுனிசைவ சுபாகேசே பண்டிதா சமதர்ஷனகா சுனிசைவ. அதாவது அந்த நாயை தின்னுபவன் இவங்க எல்லாரும் சொல்றாங்க இல்லையா. சோ ஷேம்லெஸ் அந்த 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 அவர் யாரு சொல்றேன்னா அந்த சண்டாளி யாருன்னு கேட்டா டாக் ஈட்டரோட ஒய்ஃப்னு சொல்றாங்க. ஷேம்லெஸ் சண்டாளி அது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த டிசைர் ஃபார் ஃபேம், நம்ம அந்த புகழுக்காக நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா, அதை தான் சொல்ல ஒரு ஷேம்லெஸ் சண்டாளி. இந்த சண்டாளி உட்காந்து என் ஹார்ட்ல நீ டான்ஸ் ஆடிட்டு இருந்தா எப்படி எனக்கு பியூர் பிரேமா வரும், கிருஷ்ணர் மேல எப்படி எனக்கு அந்த பிரேமா ஹார்ட்ல வரும், வராது இல்லையா. சோ சர்வ் த இன்கம்பேரபிள் லீடர். தூய பக்தருக்குன்னா அது பகவானுக்கு சேவை செய்யணும், ராதாகிருஷ்ணருக்கு அவருடைய தூய பக்தருக்கு நீ சேவை செய். அப்பதான் வந்து ஹவர் தட் ஹீ கேன் குவிக்லி டிரைவ் அவுட் ஆஃப் தி சண்டாளி. அந்த சண்டாளி என் மனசுக்கு யாருக்கணும், தூய பக்தருக்கு சேவை செய்ய தொண்டனா சேவை செய்யதான் என்ன பண்ணும், இந்த சண்டாளி அம்மா இருக்காங்கல்ல யாரு, இந்த டிசைர் ஃபார் ஃபேம், இவங்க நம்ம மனசை விட்டு போவாங்க. அப்புறம் வந்து பகவான் என்ன பண்ணுவாரு, அந்த பக்தரே என்ன பண்ணுவாரு, அவர் வந்து கிருஷ்ண பிரேமிய மனசுல வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இன்னொரு 12 சாங்ஸ் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு படிக்கிறதுக்கு. இப்படித்தான் வந்து நம்ம மனசு என்ன பண்ணணும், ட்ரைனிங். நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரைனிங், நம்ம மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். இதை பண்ணு அதை நீ யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் படுக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி 10 நிமிஷம் நம்ம என்னென்ன பண்ணோம், பக்தியில நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கோம், நிறைய மெட்டீரியலா நிறைய பண்ணிருக்கோம். லிஸ்டே போடலாம், பெரிய லிஸ்ட். ஒரு நாளைக்கு ஒரு 75 ஒர்க் பண்ணிருக்கலாம், 75 டாஸ்க் பண்ணிருக்கலாம். பக்திக்காக நம்ம எத்தனை பண்ணோம், எவ்வளவு பண்ணிருக்கோம், என்ன படிச்சோம், என்ன சாண்டிங் பண்ணோம், பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்கா, ப்ளீஸ் இன்ஸ்ட்ரக்ட் யுவர் மைண்ட். மனமே கொஞ்சம் ஏதாவது மனசு கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாத. கஷ்டம் தான் டிராவல். நான் கூட டெய்லி ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றேன். அப்படியே வந்தது அப்படியே படுத்துருவேன். கஷ்டப்பட்டு எழுந்து பண்ணும். கொஞ்சம் மனசே சேரப் பண்ணுங்க, பகவானுக்கு சேவை பண்ணுங்க. பகவானுக்கு சேவை பண்ணா முக்கியம் சொல்லி நம்ம மனசுக்கே கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அபியாசம், ட்ரைனிங், பயிற்சி. மனசுக்கு வந்து பயிற்சி கொடுத்தேதான் அது நம்ம கண்ட்ரோல் இருந்துட்டே. இல்லாட்டி அது என்ன பண்ணும், ஓடி போயிடும். மனசை கண்ட்ரோல் பண்றது அர்ஜுனனே சொல்றாரு 6th சாப்டர்ல யோகா பண்ணும்போது, கிருஷ்ணா நீ இப்படி எல்லாம் யோகா பண்ண சொல்ற, மனசே நிக்காதே, இதெல்லாம் ஒத்தே வராதேன்னு அப்பயே சொல்லிட்டாரு. நம்மளால முடியாதுன்றது அர்ஜுனனே அப்பயே சொல்ல, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சோ இதை பண்றது மூலமா நம்ம வந்து அந்த அசுரத்தன்மை, நாத்திகத்தன்மையை வந்து கொஞ்சம் மாத்தலாம். நாத்திகர்களா இருக்கிறவங்க இதை பண்றது கஷ்டம். ஆனா வந்து ஒரு உயர்ந்த பக்தர் அவங்களுக்கு அசோசியேஷன் கொடுத்தா அவங்களால அதை பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லியிருக்கா போப்பா இந்த உதாரணத்துக்கு ஸ்தானே ஸ்தித ஸ்ருதி கதம். ஸ்தானே ஸ்திதி, நீங்க வந்து ஒரு பக்தர்களா இருக்கணும்ன்றதுக்கு, நாஸ்திகத்தன்மை மாறணுன்றதுக்கு பெருசாலாம் பண்ண வேண்டியதில்லை. ஸ்தானே ஸ்தித ஸ்ருதி கதம் அப்படின்னு அந்தந்த எந்த பொசிஷன் சரி, ஒரு பிரின்சிபலா இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய கலெக்டரா இருக்கலாம், இல்ல பிரைம் மினிஸ்டர் என்னவா தான் இருக்கலாம். உங்க பொசிஷன்ல வந்து உங்களை யாரும் விட்டு வர சொல்லல, வெளியே வர சொல்லல, வாங்க இதுல பண்ணுங்கன்னு சொல்ல. அந்தந்த பொசிஷன்ல இருந்து ஸ்ருதி கதம், பகவானுடைய விஷயத்த கேட்டுக்கோங்க. பகவானுடைய விஷயத்த மட்டும் கேட்டுக்கோங்க. உங்க உடல் தனுவன் மனோபி, உங்களுடைய உடல், வேர்ட்ஸ், மனம், இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல வச்சு என்ன நீங்க பெரிய பொசிஷன் இருக்கீங்களா, ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பகவானை பத்தின விஷயங்களை கேளுங்க. சோ இப்படி வந்து ஸ்தானே ஸ்தித ஸ்ருதி கதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவத்துல சொல்றாங்க. சோ அதாவது இதுக்கு ஒரு சின்ன கதை கூட இருக்கு. ஆக்சுவலி அவர் பேர் வந்து விக்ரம் சரபாய்ன்னு சொல்லிட்டு பேரு. அவரை பத்தின ஒரு கதை. திருவாண்டம் ஒரு யங் மேன் போயிட்டே இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம், திருவாண்டம் கேரளா இருக்கு இல்லையா, அங்க உள்ள கடற்கடையில வந்து பாத்தீங்கன்னா கடல் கடையில
ஒரு வயசானவர் உட்கார்ந்து என்ன பண்றாரு, பகவத்கீதை படிச்சுட்டு இருக்காரு. சோ இவர் பார்த்தது டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த யங் எனர்ஜெட்டிக் மேன் இருக்காரு இல்லையா, டேலண்ட் ஏத்திஸ்ட். அவர் ஒரு நாத்திகன், ஆக்சுவலி அவர் ஏத்திஸ்ட் நாத்திகன், எனர்ஜெட்டிக் பர்சன், நல்ல ஒரு ஆக்டிவ் பர்சன். அவர் போறாரு, ஓ ஓல்டு மேன், என்ன நீங்க இந்த வயசுல போய் நீங்க நீங்க என்ன பகவத்கீதை எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, முட்டாள்கள் தானே படிப்பீங்க, நீங்க ஏன் இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டார். அவர் பார்த்துட்டு, நீங்க யாருப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இல்லையா, அங்க நான் வேலைக்கு ஜாயின் பண்ண போறேன், என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ண போறேன் அங்கதான். நான் தான் அங்க போய் இனி நிறைய படிக்க போறேன், என் டைம் ஃபுல்லா அங்க நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன், சயின்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ண போறேன். சயின்ஸ்ல கூட நிறைய நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நீங்க இந்த பகவத்கீதையை இத்தனை நாளா படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க இந்த டைம்ல நீங்க சயின்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எங்கேயோ போயிருக்குமே, நீங்க ஏன் இந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, மெதுவா எந்திரிச்சுக்கிறாரு. அவரு சும்மா கடற்கரை உட்காந்து அவர் எழுந்தது பார்த்தா அங்க உள்ள நிறைய பார்த்தா பாடி கார்ட்ஸ் அவருக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அங்கங்க தனியா இருப்பாங்க. அவர் தனியா படிக்கணுன்றதால தனியா இருந்தா அவர் எழுந்து முடிச்சதும் அப்படி எழுந்து ரிலாக்ஸ் பண்ண, அவர் மேபி ஒரு பிரேக் டைம் வந்து கடல்ல உட்காந்து பகவானை பத்திர விஷயங்களை படிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் வந்து நம்ம சூழ்ந்துட்டாங்க டக்டான் அவரோட பாடி கார்ட்ஸ். இவர் பார்த்துட்டாரு, என்ன டக்குன்னு ஒரு பெரிய கப்பல் மாதிரி ஒரு பெரிய கார் வருது அந்த இடத்துக்கு. டக்குன்னு உடனே ஒரு பெரிய கோட்டு போடுறாங்க அவருக்கு. இதெல்லாம் பார்த்து அவர் பயந்துட்டாரு. ஜென்டில்மேன், முதல்ல ஓல்டு மேன், இப்போ ஜென்டில்மேன், நீங்க யாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் அமைதியா அந்த தாத்தா, அப்புறம் அந்த அவரோட காட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஹீஸ் விக்ரம் சரபாய். விக்ரம் சரபாய்னா யார், ஹி இஸ் தி சேர்மன் ஆஃப் தி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்றாரு. ஷாக் ஆயிடுச்சு. ஆமா, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோட சேர்மனே இவரு தான். ஆக்சுவலி சயின்ஸ் இவர் காட் பிலீவ் பண்ற ஒரு பர்சன் தான் இவரு அப்படின்னு சொல்லி அவர் பேர்ல வந்து, அப்போ வந்து அவருக்கு வந்து அட்டாமிக் பிளானிங் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்கு அந்த அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் அவரை சேர்மனாவும் போட்டிருந்தாங்க. அது இல்லாம சேர்மன் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம், அந்த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட ஃபாதர் அப்படின்னே பேர், ஃபாதர் இஸ் த ஃபாதர். அண்ட் மோரோவர் வந்து அவர் பேர்ல வந்து 13 ரிசர்ச் சென்டர்ஸ் போயிட்டு இருந்தா அப்போ. ஸோ ரொம்ப வெரி ஹை ப்ரொஃபைல் பர்சன். அவர் வந்து பகவத்கீதை படிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவரே வந்து சொன்னாரு, யங் மேன், முதல்ல கேட்டுக்கோங்க, behind every creation there is a creator. ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாலும் ஒரு படைப்பாளி இருக்கின்றார். நம்ம எந்த நிலைக்கு போனாலும் நீங்க வந்து never forget God, கடவுளை மறந்துடாதீங்க. கடவுள் இல்லாம எதுவுமே இல்லை. இன்னைக்கு சயின்ஸ்ல நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த மூளையை வச்சுதான் நான் எல்லாமே பண்ணேன். ஸோ God believers only makes the science சொன்னார். God believers only makes the science சொன்னாரு. அவருக்கு ரொம்ப அஷேம்ட் ஆயிடுச்சு, அந்த ஏத்திஸ்க்கு ரொம்ப அஷேம்ட் ஆயிட்டு, ஓகே நல்லா வந்து கடவுள் நம்பிக்கையோட போய் சயின்ஸ்ல ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண போனார். சோ இப்படி வந்து நம்ம எந்த பதவியில இருந்து எதுக்கு இருந்தாலும் சரி, கொஞ்சம் டைம் நம்ம பகவானுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் போது நமக்கும், ஏன்னா ஹி இஸ் பிகமிங் ஒரு இதுவாயிட்டார்ல. இப்போ விக்ரம் சரபாய் அப்படின்னால என்ன பண்ணுவார், அவர் மகாத்மா காந்தி பகவத்கீதை படிப்பார், ஏபிஜே அப்துல் கலாம் சார் பகவத்கீதை படிப்பாங்க. சோ அவங்க எல்லாம் படிக்கும்போது எத் ஆசிசேஷ தத் தேவதரோஜர சயத் பிரமாண போதே லோகஸ்து அனுவர்த்ததே, உயர்ந்த பதவியில இருக்கவங்க, உயர்ந்த பொசிஷன்ல இருக்கவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை வந்து சாதாரண மக்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவானே கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. சோ நாம சில விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க, நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. நாத்திகனாத கூட பண்ணுவாங்க. இவங்க இப்படி இருக்காங்களே, நிறைய நாத்திகர்கள் என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நாத்திகர்கள் தான் தெரியுமா உங்களுக்கு, வருவாங்க வந்துட்டு, ஆனா பேச வாய் வராது, கொஞ்சம் பயப்படுவாங்க என்னை பார்த்தா. சோ பார்த்தா நிறைய கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க, எனக்கு எல்லாமே நாத்திகர்கள் சுத்தி வருவாங்க. பட் ஒரு பிடி கூட நான் கொடுக்க மாட்டேன் எல்லாருக்கும், இப்படிதான் இருப்பேன், என்னோட நிலைமைதான் இருப்பேன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி பகவானுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா, சர்வோபாதி வினிர்முக்தம். இதுல பாத்தீங்கன்னா நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ரிஷிகேஷ, நமது புலன்களை அடைக்கட்டி புலன்களின் அதிபதிக்கு நம்ம சேவனம் பக்தி உச்சேதே நம்ம சொல்லுவாங்க. எல்லா விதமான இதுவும் விட்டுட்டு பகவானுக்கு சேவை செய்யற நோக்கத்தோட ரிஷிகேஷனான அவருக்கு நம்மளோட புலன்களை அடக்கி சேவை செய்யணும். அந்த தொண்டு செய்யும் போது மட்டும்தான் நம்ம கிட்ட உள்ள நாத்திகத்தன்மை இருந்தாலும் சரி, அசுரத்தன்மை இருந்தாலும் சரி, முட்டாள்தனமா இருந்தாலும் சரி, மாயா பக்ருத ஞானம் இருந்தாலும் சரி, ஆசூரம் பாவமாஷம் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா விலகணும்னா பக்தர்களுக்கும் பகவானுக்கும் தொண்டு செய்யணும். அந்த தொண்டு வந்து நம்மள பகவான் கிட்ட கொண்டு சேரும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. டிவோட்டீஸ், பக்தர்கள் உங்களுக்கு ஏதானும் கேள்விகள் இருந்தா மாதாஜியை கேட்கலாம். Only deny Hindu gods but not Christians and Muslims for vote banking. Hare Krishna. Thank you Mataji for the comment.
ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்தால் பக்தர்கள் கேட்கலாம். சோ லாஸ்ட் டைம் வந்து நிறைய பிபிடில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டோம். குவிஸ் எல்லாம் வச்சிருந்தோம். இந்த முறை ஷார்ட் நோட்டீஸ் சாட்டர்டே ஃப்ரைடே நைட் தான், அதனால ஷார்ட் நோட்டீஸ்னால பிபிடி ப்ரிப்பேர் பண்ண முடியல, பிளஸ் வந்து குவிஸும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. சாரி, நெக்ஸ்ட் டைம் அடிக்கவே டைம் இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணி கேட்கலாம். சோ ஏதாவது சின்னதா கொஸ்டின் கேட்கலாமா? விசேதச அப்படின்னா மீனிங் என்ன? நாம கேட்கலாம், அவங்க கேட்கல என்ன? விசேதச. ஹரே கிருஷ்ணா. குழம்பியவர்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. விசேதச. ஓகே. பகவான் வந்து வேற எந்தெந்த ஸ்லோகங்கள்ல இந்த மூடர்கள் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க? அவஜானந்தி மாமூட அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த ஸ்லோகத்துல. இதுக்கப்புறம் வேற எங்க யூஸ் பண்ணிருக்காங்க? நிறைய இடத்துல இருக்கு. கிளாஸ்ல கூட சொன்ன நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதா மூடோயம் அபிஜானாதி. ஓகே. இதுக்கப்புறம் வந்து பகவானுடைய சரீரம், அவருடைய தேகம் வந்து நம்மளோட வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. பகவானுடைய சரீரம் எப்படி வந்தது? ஆன்மீகமானது. ஆன்மீகமான சரீரம். சச்சித் ஆனந்த சரீரம். அறிவும் ஆனந்தமும் நித்திய தன்மை நிறைந்த சரீரம் அவரு சொல்லுவாங்க. ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகம் சொல்லுவாங்க அது. ஓகே. மாயை வந்து நம்மை விட, என்னை விட, பகவானுடைய சக்தியை விட பெரியதுன்னு பகவானே சொல்ற ஸ்லோகத்தோட பேர் என்ன? தைவிகேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதா தரந்தி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ சோ மச். பகவான் 7.15 சொன்ன 4 விதமான துஷ்டர்கள் யாராவது சொல்ல முடியுமா? 7.15 சொன்ன 4 விதமான துஷ்டர்கள். மாயையால் கவரப்பட்டவர்கள். ஓகே மாதாஜி. மூடர்கள். துஷ்டர்கள். தேங்க்யூ மாதாஜி. அதான் துஷ்டர்கள் தான். மாயையா பகிருத ஞானா. சூப்பர் மாதாஜி. நராதமா ஆஷூரும் பாவமாஸ்ரிதா. வெரி குட் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி ஃபார் தி வண்டர்ஃபுல் லிசனிங். அதுவே சந்தோஷமா இருக்கு. அமைதியா பொறுமையா எத்தனை பேர் கேட்டிருக்காங்களே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. on behalf of Chennai ISKCON, நீங்க வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லான லெக்சர் கொடுத்தீங்க. ரொம்ப தெளிவா சொன்னீங்க எல்லாமே. முதல்ல வந்து நீங்க இந்த 9வது அத்தியாயத்தினுடைய ஒரு கண்ணோட்டத்துல ஆரம்பிச்சு, அதுல இருந்து வந்து எப்படி வந்து இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்லோகத்துல வந்து 3 வகையான மனிதர்களை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்றதையும் நீங்க வந்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 3 வகையான நிலையில இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து ராட்சச தன்மை உடையவர்கள் அப்படின்றதையும் நீங்க வந்து சொன்னீங்க. அதே மாதிரி வந்து நாத்திகர்கள் வந்து எப்பயுமே வந்து எல்லாமே படிச்சிருந்தாலும், வேதம் படிச்சு எல்லாம் வேதங்கள் புராணங்கள் எல்லாம் படிச்சா கூட ஆனா அவங்க வந்து பகவான் கிருஷ்ணரை ஏத்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆனா வந்து பக்தர்கள் வந்து பகவானுடைய மேன்மை, திரிவிக்ரமரா வரும்போதும் அவரை வந்து அதிசயமா பாக்குறாங்க. எளிமையாக்குள்ள பிராமணனா வரும்போது கூட அவரை வந்து பணிவோட பாக்குறாங்க அப்படின்றத வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி வந்து அதாவது மனசுக்கு எப்படி வந்து இந்த நாத்திக தன்மை இந்த மாதிரி தன்மைகள்லாம் போகணும்னா அதுக்கு வந்து நமக்கு தூய பக்தர்களினுடைய சத்சங்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அது வந்து தத்விதி பிரணிபாத்தேன பரிபிரஷ்டேன சேவையா, தத்துவதர்ஷி உண்மையை அறிந்த தூய பக்தர்களினுடைய சத்சங்கம் நமக்கு வேண்டும் அப்படின்றத அழகா சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்ம மனசுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா ரகுநாத கோஸ்வாமி வந்து மனசிக்ஷால குறிப்பிட்டதை பத்தி குறிப்பிட்டு சொன்னீங்க. நம்ம யார் யாருக்கு வந்து நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும்னா குருவுக்கு, அப்புறம் விரஜவாசிகளுக்கு, பக்தர்களுக்கு, பிராமணர்களுக்கு, நம்மளுடைய தீட்சா மந்திரத்துக்கு, புனித நாமத்துக்கு, அப்புறம் வந்து ராதா கிருஷ்ணாக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து நாம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசிக்ஷால இருந்து சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம எப்பயுமே இந்த புகழுக்கான ஆசையை விட்டுடணும். அப்ப வந்து நாம ராதாகிருஷ்ணருக்கான சேவை பண்ணிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த கர்வம், அந்த புகழ் வேணும் என்ற ஆசை நம்மளை விட்டு போயிடும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல கூட ஒருத்தர் எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையிலேயே இருந்து பகவானை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விக்ரம் சாராபாய் பத்தி அந்த கதை வந்து சொன்னீங்க. அதுல வந்து ஒருத்தன் படிச்சுட்டு எப்படி வந்து நீங்க என்ன முட்டாள் மாதிரி பகவத்கீதை படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிய வர்றது அவர் வந்து பாபா அட்டாமிக் சென்டரோட சேர்மன் அப்படின்றது. சோ அதனால அவனுக்கு வந்து என்ன அறிவுரை சொல்றாருன்னா, இந்த படைப்புக்கு பின்னாடி ஒரு படைப்பாளி இருக்காரு, பகவான் இல்லாம எதுவுமே இல்லை, அதனால நீ கண்டிப்பா பகவானை நம்பி நீ எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்க. மகாத்மா காந்தி, அப்துல் கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் கூட தினமும் பகவத்கீதை படிச்சு அதனால வந்து அவர்கள் வந்து பேரும் புகழோட உயர்ந்த நிலையில தான் கற்றதை வந்து மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்து ஒரு ரோல் மாடலா இருந்தாங்க அப்படின்னு வந்து ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இஸ்கான் சென்னை சார்பில் தேங்க்யூ சோ மச். ஸோ உங்களுக்கு எங்க நன்றியை தெரிவிக்கிறதுக்கு நாங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சாண்ட் பண்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. हरे कृष्णा माताजी. Hare Krishna Mataji. Thank you so much Mataji. Thank you for the comment. Thank you for summarizing everything Mataji. Thank you so much. Thank you. Hare Krishna. Hare Krishna. File pere meeta desktop hoga. மாதாஜி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண சொன்னாங்களா உங்ககிட்ட? மாதாஜி மீட்டிங் எண்ட் பண்ணிடுங்க மாதாஜி, எண்ட் பண்ணிடுங்க. எண்ட் பண்ணலாம், பட் ஐ அம் நாட் தி ஹோஸ்ட். ஓ அப்படிங்களா? ஓகே. ஹோஸ்ட் தான் எண்ட் பண்ண முடியும். ஹோஸ்ட் பண்றேன். மாதாஜி பிஸியா இருக்காங்க. இவங்க பிருந்தாவனேஷ் மாதாஜி பிஸியா இருக்காங்க. ஓகே ஓகே மாதாஜி. Thank you மாதாஜி. Thank you. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் எண்ட் பண்ணிருக்கலாம். Okay, okay. Mataji, shall I take a leave, Mataji? Yes, Mataji. Thank you. Hare Krishna. Thank you, Mataji. Hare Thank Krishna. you so much. Thank you.